அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நிகழ்வு ஐஆர்டிடி தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். இது ஐஆர்டிடி முன்னாள் பயின்றோர் வாசகர் வட்டமும் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொடர் திறனாய்வு நிகழ்வின் 162வது புத்தக திறனாய்வு நிகழ்வு. இன்று நாம் கேட்டு ரசிக்க இருக்கக்கூடிய புத்தகம் ரத்தன் டாடா வாழ்க்கை வரலாறு. ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவருடைய வாழ்க்கை வரலாறு. இதை புத்தகமாக எழுதியிருப்பவர் திரு என் சொக்கன் அவர்கள். இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்ய இருப்பவர் செல்வி இலக்கியா செந்தில் முருகன் அவர்கள். இலக்கியாவை பற்றி அவருடைய தந்தை, அவருடைய அப்பா செந்தில் முருகன் அவர்கள் ஒரு சில மணித்துளிகள் பேசுவார். நன்றி. செந்தில் முருகன் சார், நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது ஐஆர்டிடி அலுமினி அசோசியேஷன் ஃபோரம் மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடக தமிழ் எங்கள் மூச்சு. இது நம்முடைய 162வது புத்தக திறனாய்வு நிகழ்வு. இன்று திறனாய்வு செய்யப்பட இருக்கும் புத்தகம் ரத்தன் டாடா வாழ்க்கை வரலாறு. இந்த நூலின் ஆசிரியர் திரு என் சொக்கன் அவர்கள். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், குறிப்பாக வாகை சூடியோரின் வாழ்க்கை வரலாறு சிறப்பு ஆசிரியர். நூற்றுக்கணக்கான கதைகள், கட்டுரைகள் எழுதியுள்ளார். விரிவான ஆய்வுகள், சான்றுகள் அடிப்படையில் ஆழமான வரலாற்று நூல்களை தமிழில் எழுத இயலும், அவற்றை பெரும்பான்மை வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்க இயலும் என்பதை பலமுறை நிரூபித்து எழுத்து வகை இவருடையது. இந்த புத்தகத்தை நமக்காக திறனாய்வு செய்ய இருப்பவர் இலக்கியா செந்தில் முருகன் அவர்கள். என்னுடைய மகளான திரு செல்வி இலக்கியா செந்தில் முருகன் அவர்கள் பள்ளி பருவம் முதல் தமிழ் மொழியின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். பள்ளியில் பல கட்டுரைகள், கவிதைகள் எழுதி பல பரிசுகளை வென்றுள்ளார். சிறந்த தமிழ் பேச்சாளர். இவர் பள்ளியில் இருந்தே ஆண்டு விழா நிகழ்ச்சிகளிலும் பொது மேடைகளிலும் சிறந்த பேச்சை வெளிப்படுத்தியுள்ளார். இவர் காரைக்கால் மாவட்டம் நிரவி என்னும் கிராமத்தில் பிறந்து பள்ளி படிப்பை நிரவியில் முடித்து இப்போது சென்னையில் உள்ள ஆர்ஐடி என்னும் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறார். இவர் இளவேனில் காற்று, பட்டம் பறக்கும் பருவம், தோழமையின் தடங்கள் போன்ற புத்தகங்களுக்கு துணை ஆசிரியராக இருந்துள்ளார். மேலும் பெண்மையின் மேன்மை என்னும் புத்தகத்தின் ஆசிரியராகவும் இருக்கிறார். இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். இந்த களத்தை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அதற்கு முன்னதாக நமது இணைப்பில் சொக்கன் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள். அவருக்கு இன்று பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டேன். அவருக்கும் என்னுடைய சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த களத்தை இலக்கிய அவர்களுக்கு அழைத்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குமரி கண்டம் ஈன்ற என்றுமுள்ள இளம் கன்னி தமிழ் தாயே, பாவலர் பாவினல் நாவினில் நடமாடும் என் அன்னை கலைவாணிக்கும் தாய் நீயே. உயிராய் மெய்யாய் உயிர் மெய்யாய் தன்னுயிர் காத்து உன்னுயிர் ஓம்பிட ஆயுதம் தந்தவளே. முச்சங்கம், முத்தமிழ், மூவேந்தர் என இவை மூன்றுடன் தொடர்புடைய முக்கண்ணன் தந்த முதுமொழியே. சித்த மருத்துவம் தந்தவளே, சிந்து கவிகள் தந்தவளே. படைத்தவளே, காத்தவளே, வகுத்தவளே, தொகுத்தவளே, பகுத்தவளே, புறந்தவளே, வாழும் வகை சொன்னவளே. உயர்தனி செம்மொழி ஆனவளே, சிதையா இளமையோடு இருப்பவளே. தெய்வத் தமிழே, தெய்வத்தாயே, எனக்கும் அருள் செய்வாய் என்னும் பற்றுதலை முன்னே வைத்து பாங்குடனே பணிந்து தொடர்கின்றேன் இந்த தமிழ் குலவி இலக்கியா ஆகிய நான் என் பணியை. புத்தக திறனாய்வுக்கு போகும் முன்பு நமது எழுத்தாளர் சொக்கன் ஐயாவை பற்றி சிறு குறிப்பு. என் சொக்கன் ஐயா இவரின் இயற்பெயர் நாக சுப்பிரமணியம் சொக்கநாதன் ஆகும். இவர் சேலம் அருகில் உள்ள ஆத்தூரில் பிறந்து வளர்ந்தார். தற்போது பெங்களூரில் வசித்து வருகிறார். இவர் மென்பொருள் துறையில் பணியாற்றி வருகிறார். 1990ஆம் ஆண்டு முதல் எழுத தொடங்கினார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் எழுதியிருக்கிறார். புனைவு, வாழ்க்கை வரலாறு, நிறுவன வரலாறு,
தன்னம்பிக்கை, சிறுவர் இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் 80க்கும் மேற்பட்ட நூல்கள், நூற்றுக்கணக்கான கதைகள், கட்டுரைகளை எழுதியுள்ளார். இவரது நூல்கள் ஹிந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவரின் நூல்களில் பலவும் தமிழ் வாசகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன. குறிப்பாக ரத்தன் டாடா வாழ்க்கை வரலாறு போன்ற நூல்கள் தொழில் உலகையும் மனித தன்மையையும் இணைத்து வாசகருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றன. இவரது எழுத்தின் நோக்கம் இந்திய நிறுவனங்களின் பயணத்தை அறிய செய்தல், தொழில் உலகின் உண்மையான போராட்டங்களை காட்டுதல், தலைமைத்துவ சிந்தனைகளை பகிர்வது, இளைஞர்களை முயற்சி மற்றும் உருவாக்கத்திற்கு ஊக்குவித்தல் என்று பல நோக்கங்களுடன் எழுதியிருக்கிறார். ரத்தன் டாடா வாழ்க்கை வரலாறு என்பது இந்தியாவின் சிறந்த தொழில் தலைவர்களில் ஒருவரான ரத்தன் டாடா அவர்களின் வாழ்க்கை, எண்ணம், தொழில் பயணம் மற்றும் இந்திய தொழில்துறையில் உருவாக்கிய மாற்றங்களை விரிவாக பதிவு செய்த வாழ்க்கை வரலாற்று புத்தகம். இந்த புத்தகத்தில் ரத்தன் டாடா ஐயா அவர்களின் குழந்தை பருவம், அவருடைய குடும்பம், டாடா குழுமத்தில் சேர்ந்த விதம், நிர்வாக திறமை, தொழில் வளர்ச்சி மற்றும் உலக விரிவாக்கம், நானோ கார் திட்டம், மனிதநேயம் மற்றும் தன்னார்வ பணிகள், எதிர்காலத்தை பற்றிய பார்வை போன்ற அம்சங்கள் அனைத்தும் சுவாரஸ்யமான கதை சொல்லல் நடையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த புத்தகத்துல மொத்தம் 14 தலைப்புகளில் என் சொக்கன் ஐயா அவர்கள் அழகாக எழுதியிருக்கிறார். முதல் தலைப்பு ரத்தனும் டாட்டாவும், பிறகு நதி மூலம், தொழிலாளி, உருப்படாத கம்பெனிகள், கிழிந்த உடை மகாராணி, தலைகள் பெருந்தலைகள், தேவை சில டிராபிக் சிக்னல்கள், இடைவெளி பிரச்சனை, அடுத்த வாரிசு, இழைக்க இன்பம், இந்திய கார், உலகெங்கும் டாட்டா, ஒரு லட்சியம், இன்னும் ஒரு சவால். இந்த புத்தகத்துடைய முதல் பகுதியில என்ன இருக்குன்னா, ரத்தனும் டாட்டாவும் என்ற முதல் பகுதியில் இந்த நூலின் கதாநாயகரை மிக அழகாக அருமையாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் நமது எழுத்தாளர். அவரை பார்க்க சீனியர் சிட்டிசன் போன்ற தோற்றம், எளிமையான ஒரு தோற்றம், எளிமையான ஒரு வாழ்க்கை, எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது, திருமணமே செய்து கொள்ளாத, தனிமைக்கு பழகிய ஒரு மாமனிதர் என்றெல்லாம் இந்த புத்தகத்தின் நாயகனை அறிமுகப்படுத்துகிறார். நம்மை கவர்ந்து இருக்கக்கூடிய கம்பீரமான தோற்றம், கூர்மையான பார்வை, திருத்தமான ஆங்கிலம், தினசரி உடற்பயிற்சி மூலம் 70 வயதிலும் திடகாத்திரமான ஒரு உடல், ஆரோக்கியமான உணவு பழக்கம், வேலையில் மட்டுமே கவனம், தனிமை விரும்பி, இவர்தான் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் குழுமமான டாடா நிறுவனத்தின் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் எவ்வளவு பணம், எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு புகழ் இருந்தாலும் இவர் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஒரு வருடத்தில் டாடா நிறுவனங்கள் சம்பாதித்த தொகை 2.5 லட்சம் கோடி எனவும், இதன் மூலம் இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இதன் மூலம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் அவர் ஏற்படுத்திய தொழில் புரட்சியை தெள்ள தெளிவாக இந்நூல் படம் பிடித்து காட்டுகிறது. ரத்தன் டாடா அவர்கள் பணம், புகழ், வசதி இவற்றை எல்லாம் தாண்டி ஒரு நிறுவனத்தை பூஜ்ஜியத்திலிருந்து எப்படி அதை மேல் கொண்டு செல்லலாம், எப்படி அதை ஒரு பெரிய இடத்துல இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப அதுவே அவருடைய லட்சியமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரத்தன் டாடா அவர்கள் இந்திய தொழில்துறையில சர்வதேச அரங்கில் கொண்டு நிறுத்தியதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, அவருடைய கடின உழைப்பாக இருக்கட்டும், நம்மால் முடியும் என்கிற தன்னம்பிக்கை, எந்த சூழலிலும் நேரம் தவறாமல், நேர்மை தவறாமல், மிக முக்கியமாக அமைந்த அவர் சார்ந்த குடும்பமாக இருக்கட்டும், அவர் பணிபுரிந்த நிறுவனத்தின் பாரம்பரிய செழுமையாக இருக்கட்டும், இதுவே காரணமாக அமைந்திருக்கிறது. 1.5 நூற்றாண்டு கால சரித்திரம் கொண்ட டாடா நிறுவனத்தின் புகழுக்கு டாடாவின் சாதனைகளே அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்று படிக்கும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் வகையால் சிறப்பாக விவரித்திருக்கிறார். அடுத்ததாக நதி மூலம் என்கிற 2வது தலைப்பில் என்ன பார்க்க போறோம்னா, டாட்டாவோட குழும உருவாக்கம், குடும்ப பின்னணி, அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, இந்த டாடா குழுமம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அழகா எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். நம் நாட்டிற்கு வியாபாரிகளாக வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த நேரத்துல எல்லாமே, எல்லா பிசினஸும் பூஜ்யத்தை தொட்டு விட்டது. அப்போ நம்ம ஜம்ஷெட்ஜி அப்படிங்கிற ஒரு மனிதர் என்ன பண்ணாரு அப்படின்னா,
நாடு வந்து எல்லாரும் சுதந்திரம் எப்ப அடையும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜாம்ஷெட்ஜி என்ன யோசிச்சாருன்னா, சுதந்திரம் எப்படினாலும் அடையதான் போகுது, அதுக்கு பிறகு என்ன பண்றது, உணவுக்கு என்ன பண்றது, வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க வந்து அவனோட கம்பெனி ஓபன் பண்ணி வச்சுட்டு இங்க வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம நாட்டுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க போறது கிடையாது. அப்போ நம் நாட்டு மக்களுக்காக நம்ம வந்து இங்க வந்து கம்பெனி ஓபன் பண்ணணும், இங்க வந்து நம்ம வேலை வாய்ப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவருடைய நோக்கம் இருந்தது. இந்த ஜாம்ஷெட்ஜி வந்து யாரும் கிடையாது, இவர்தான் வந்து டாடா முதல்ல வந்து டாட்டாவுடைய நிறுவனர். இந்த டாடா குழுமம் வந்து உருவாகும் போது ஜாம்ஷெட்ஜி, பிறகு அவருடைய 2 மகன்கள் தோரப்ஜி மற்றும் ரத்தன், பிறகு இவருடைய மாமா பையன் ரத்தன்ஜி தாதாபாய், இவர் 4 சேர்ந்துதான் இந்த குழுமத்தை உருவாக்கினர். இவர்தான் அடித்தளமாக இருந்தார்கள். ஆஹ் இந்த ஜாம்ஷெட்ஜி அப்படிங்கிறவருக்கு 2 மிகப்பெரிய கனவு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்திய தொழில்துறைக்கு அவர் செய்த பங்கு, அவருடைய பங்களிப்பு வந்து இந்திய தொழில்துறைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது வகுத்துச்சு. பிறகு இவருக்கு அப்புறம் அந்த டாடா நிறுவனத்தை வந்து யார் எடுத்து நடத்த போறது, அது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு கரங்களிடம் நான் ஒப்படைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அப்பொழுது இவர் வந்து 1904 மரணம் அடைந்தார். அவருக்கு பிறகு வந்த 2 டாட்டாக்கள் அவரு சாகறதுக்கு முன்னாடி 2 பேரிடம் ஒப்படைத்து கொண்டு சென்றார். ஒண்ணு வந்து ரத்தன்ஜி தாதாபாயின் மகன், அத வந்து JRT டாடா அப்படின்னு சொல்றோம் நம்ம, ஜாம்ஷெட்ஜி தாதாபாய் டாடா, JRT டாடா. பிறகு நிறுவனருடைய மனைவியின் சகோதரியின் பேரன், அதாவது நாவல் டாடா, இவங்க 2 பேரிடமும் இவர் ஒப்படைத்து சென்று விட்டார். அந்த 2 டாட்டாக்களில் 2வது டாட்டாவான நாவல் டாட்டா யாருன்னா, இவங்களுடைய தூரத்து சொந்தக்காரவங்க தான். இந்த நாவல் டாட்டா வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். வந்து பணம் வசதி எதுவுமே கிடையாது. இந்த நாவல் டாட்டாவுடைய தந்தை வந்து இவருடைய சிறு வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார். நாவல் டாட்டாவோட தாயாரால் வளர்க்க முடியவில்லை, ஏனால் போதுமான அளவிற்கு வசதி இல்லை. அதனால நாவல் டாட்டா அநாத ஆசிரமத்தில் போய் சேர்ந்து விட்டார். பிறகு ஜாம்ஷெட்ஜியோட மகள் ஆகிய ஜாம்ஷெட்ஜியோட மகள் வந்து இந்த நாவல் டாட்டாவை எடுத்து வளர்ப்பு தாயாவே மாறிவிட்டாங்க. அவங்கதான் நாவல் டாட்டாவை வளர்த்து பெரிய ஆளா கொண்டு வந்தாங்க. இவர் வந்து இப்ப நேரடியா வாரிசா ஆயிட்டாரு, நாவல் டாட்டா நேரடியா வாரிசா ஆயிட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பணம் புகழ் செல்வாக்கு எல்லாம் வந்து விடுகிறது. பிறகு இவர் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படிப்பை தொடர்கிறார். அப்பொழுது இவருக்கு விளையாட்டு மீது ஆர்வம் அதிகரித்து விட்டது. இந்திய விளையாட்டு கவுன்சிலில் தலைவராக பொறுப்பேற்றார் நாவல் டாட்டா அவர்கள். பிறகு இந்திய ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவர் பொறுப்பை ஏற்றுவிட்டார். இவர் தலைவராக இருந்த காலத்தில் இந்திய ஹாக்கி அணி 1948, 1953, 1956 தங்கம் கோப்பை வென்றது. இவர் வந்து தலைவரா இருந்த காலத்துல இந்த வருஷத்துல எல்லாம் வந்துட்டு தங்க கோப்பை வென்றது. பிறகு இது மட்டும் அல்லாமல் ILO, அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கினார். அது அப்படின்னா என்னன்னா, அவருக்கு கீழே வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு நன்மை செய்தல், அது பண உதவியாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும், அல்லது வேற எந்த ஒரு, அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு இதுல இருக்கணும்னு சொல்லி அவர் இதையும் வந்து ஆரம்பித்து வைத்தார். அப்பொழுது இதற்கு அவருக்கு வந்து பத்மபூஷன் விருதும் கிடைத்தது அரசிடம். இப்போது நமது கதாநாயகர் ரத்தன் டாட்டாவை பற்றி பார்ப்போம். இந்த நாவல் டாட்டா அப்படிங்கிறது ரத்தன் டாட்டாவுடைய அப்பா. ரத்தன் டாட்டா வந்து சூனு அப்படிங்கிற ஒரு நாவல் டாட்டா வந்து சூனு அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து திருமணம் செய்து கொள்கிறார். இந்த சூனு அப்படிங்கிறவங்களும் டாட்டா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். இவரை திருமணம் செய்து கொள்கிறார். பிறகு இவங்க 2 பேருக்கும் வந்து மனக்கசப்புகள் ஏற்பட்டது. அதனால் ரத்தன் டாட்டாவுக்கு 7 வயதாக இருக்கும் போது இவர்கள் 2 பேரும் பிரிந்து விடுகிறார்கள். பிறகு ரத்தன் டாட்டாவின் பாட்டி ஆகிய, அதாவது நாவல் டாட்டாவின் வளர்ப்பு தாய், இவங்கதான் ரத்தன் டாட்டாவையும் வளர்க்கிறாங்க. இவங்க வளர்த்துட்டு இருக்கும் போதே ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு சுதந்திரமான ஒரு இதுல வளர்க்குறாங்க. ரொம்ப பாசம், பாட்டி மேல அவ்வளவு ஒரு பாசம் அவருக்கு. பிறகு இவர் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இவருக்கு என்ன, ரத்தன் டாட்டாக்கு என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை முறையில இருக்கணும், இந்த பணம் செல்வாக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு நான் உழைச்சு சம்பாதிக்கணும், நான் உழைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருடைய நோக்கமாவே அமைந்து விட்டது. பிறகு இவர் வந்து வெளிநாட்டுல போயிட்டு கார்னல் யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சர் மற்றும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கிறார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது
இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது, அமெரிக்காவிற்கு போகும்போது இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட டாலர் தான் எடுத்து செல்ல முடியும். இது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ரூலாவே இருந்துச்சு. அதனால இவர் இங்க இருந்து குறிப்பிட்ட டாலர் எடுத்து செல்கிறார் அமெரிக்காவிற்கு. அங்கு போன பிறகு அவருக்கு வந்து உழைத்து சாப்பிடணும் என்ற ஆசை. அதனால் இவர் வந்து வேலை செய்கிறார். என்னெல்லாம் வேலை கிடைக்குதோ, அதாவது ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு எச்சில் இலை எடுக்கிறதுக்கு கூட தயக்கம் இல்லை அவருக்கு. நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமா செய்யறாரு. நம்ம லைஃப் இப்படி இருக்கே அப்படின்ற கொஞ்சம் கூட அவருக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா அவருக்கு பிடித்தது எளிமையான ஒரு வாழ்க்கை முறைதான். அதனால அது மாதிரி அவர் பண்றாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள் தான் செய்து சாப்பிடுகிறார். ஆனால் அவர் செய்யும் வேலைக்கு அவருக்கு கிடைக்கிற பணம் வந்து அவருக்கு சாப்பாட்டுக்கே பத்தல. அப்படி ஒரு இதுலதான் அவர் இருந்துட்டு இருந்தாரு. இவருக்கு வந்து நண்பர்கள் அதிகம் கிடையாது. பணத்தின் மீது கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதன் பிறகு ஆஹ் அமெரிக்காவில் வேலை செய்து அவரு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய லைஃப வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாரு. இவருக்கு அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் கார் மீது அதிக காதல் ஏற்பட்டது. கார்னா அவருக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு விஷயம். அதன் பிறகு பிளையிங் கிளப்ல சேர்ந்து இவருக்கு வந்து விமானத்துல பறக்கணும் அப்படிங்கிறது இவருடைய ஆசையா இருக்கு. ஆனா அந்த பிளையிங் கிளப்ல போய் கேட்கும் போது ஒரு குறிப்பிட்ட டாலர் கேக்குறாங்க. இத நீ கொடுத்தனா நான் உன்னை பறக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா அவர்கிட்டதான் அவர் செய்யற வேலைக்கு அந்த கொடுக்கற காசு அவருடைய உணவுக்கே போதல. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு நான் வந்து விமானத்துல பறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இத சொன்னோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்ப விமானத்தை கழுவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையும் அவர் சந்தோஷமா செய்யறாரு. சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அதை கழுவி விமானத்துல பறக்குறாரு. இப்படியே அவருடைய வாழ்க்கை முறை வந்து அங்க இருக்கிற இதுக்கு பழகிடுச்சு. அங்க இருக்கிற அரசியல், அங்க இருக்கிற மக்கள் அப்படின்ற ஒரு இதுக்கு அவர் போயிட்டாரு. பிறகு ஒரு நாள் இவருக்கு அழைப்பு வருகிறது. என்னன்னா இந்தியாவில இருந்து அவருடைய பாட்டிக்கு வந்து உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. இதை கேட்டோன்னா அவர் ரொம்ப மனம் வருந்தினார். ஏன்னா பாட்டி தான் வளர்த்தாங்க அவரை சின்ன வயதுல இருந்து. அதனால அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே வந்து பதறி போய் இந்தியாவிற்கு திரும்பி செல்லலாம் என்று இந்தியாவிற்கு திரும்பினார். பாட்டி கூடவே இருந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கு திரும்பினார். இங்க இந்தியாவுக்கு திரும்பினோன்னா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. அப்போ ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனியில் இவர் வந்து வேலை செய்கிறார். இந்த விஷயம் யாருக்கு போகுது அப்படின்னா ஜேஆர்டி டாட்டாவுக்கு சென்று விடுகிறது. அவர் காதுக்கு சென்று விட்டது. தெரிந்த ஒரு நபர் மூலம் ஜேஆர்டி காதுக்கு சென்று விட்டது. ஜேஆர்டி டாட்டானாலே அப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை. ஏன்னா அவருக்கு கீழே தான் எல்லாமே இருந்துச்சு. அந்த தொழிலாளர்களா இருக்கட்டும், அந்த கம்பெனியா இருக்கட்டும், தொழிற்சாலையா இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு கீழே தான் இருந்துச்சு. அப்போ அவர் மீது எல்லாருக்குமே ஒரு பயம், மரியாதை அப்படி இருந்துச்சு. ஜேஆர்டி டாட்டாக்கு போனோன்னே அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க சொந்தக்கார பையன் வந்து ஒருத்தன் ஐபிஎம்ல வேலை செய்யறான் அப்படின்னோடனே அவருக்கு வந்து ஏன் ஐபிஎம்ல வேலை செய்யணும், நம்ம டாடா குழுமத்திலேயே சேர்ந்து வேலை செய்யலாமே அப்படின்னு அவர் இது பண்றாரு. உடனே ரத்தன் டாடா கிட்ட வந்து நீ வந்து நம்ம டாடா குழுமத்திலேயே வேலை செய்யி, எதுக்கு அங்க போய் வேலை செய்யற ஐபிஎம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவரும் ஒப்புக்கொண்டார். ஏன்னா இவருக்கும் வந்துட்டு ஜேஆர்டி மேல ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இருக்கு நமது ரத்தன் டாடா அவருக்கு. சோ அதனால ஒப்புக்கொண்டு நான் வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அவர் வேலை செய்யறதுன்னு ஒத்துக்கிட்டும் அவங்களுக்கு எடுத்த உடனே வந்து ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கல. இது அவர் குடும்பம் தான், அவருடைய குடும்பம் தான் டாடா குடும்பம் அப்படிங்கிறது. ஆனா எடுத்தோன்னா அவருக்கு வந்து தலைவர் பொறுப்பு எல்லாம் கொடுக்கல. ஒரு பயிற்சியாளரா, அதாவது ரொம்ப அடித்தளமான வேலைகள் எல்லாம் கொடுத்து அவரை சோதித்து பார்க்கிறார். இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்ய, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்ட்டு. அவருடைய வேலை பார்க்கும் இடத்தில் சக வேலைக்காரர்கள் யாருமே அவரிடம் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவன் பெரிய குடும்பத்தாளு, டாடா குடும்பத்துல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவரு வந்து ரொம்ப சாதாரணமா, ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் என்று யாருக்கும் அங்கு புரியவில்லை. இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆஹ் அவர் வந்து சோதித்து பார்க்கிறார். இப்படி எப்படி வேலை செய்யறான், ரொம்ப நுணுக்கமா கவனிக்கிறார். இவன் நல்லா வேலை செய்யறானா, இவனுக்கு அடுத்தது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்டி டாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது ஒருவரை பரிசோதிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தலையில் உருப்படாத கம்பெனிகளை கட்டிவிட்டு இதை வந்து எப்படி இவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு பாக்குறது இவங்களுடைய வழக்கம். இந்த வழக்கம் வந்து ஜாம்செட்ஜி இருந்த காலத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஜேஆர்டி டாட்டா என்ன பண்றாரு அப்படின்னா,
இவருடைய தலையில வந்து உருப்படாத கம்பெனி 2 கட்டிவிட்டு, நீ எப்படி இதை எப்படி நல்ல விதமா நீ கொண்டு வர அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அது வந்து நெசவு கம்பெனி. அதாவது நெசவு கம்பெனி. இந்த நெசவு கம்பெனி வந்து ரொம்ப பழைய காலத்து, அதாவது ஜாம்ஷெட்ஜி காலத்துல இருந்த ஒரு கம்பெனி. இதை வந்து செல்லமாக உருப்படாத கம்பெனி என்று அழைப்பார்கள். இந்த ரத்தன் டாட்டா வந்து அதை கொடுத்ததும் அவர் ஒன்றும் பெருசாகலாம் இது பண்ணல. வந்து சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு சீர் செய்ய முடியுமோ, அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ அதன் மூலமா அவ்வளவு நல்ல விஷயங்களும் செய்து விட்டா. அப்பொழுது வந்து அந்த குழுமத்துல இருக்கிற நபர்களிடம் ஏதாச்சும் ஒரு ஆலோசனையாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு விஷயமாக இருக்கட்டும், இவர் போய் சொல்லும் போது அங்க இருக்கிற குழும நபர்கள் வந்து யாருமே ரத்தன் டாட்டாவை மதிக்க மாட்டாங்க. நேத்து வந்தவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எகத்தாளம், ஒரு விமர்சனம் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆஹ் யாருமே எந்த ஒரு ஆதரவுமே கொடுக்கல. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் வந்து ஜேஆர்டி டாட்டா வந்து நான் உனக்கு உதவி பண்றேன், நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவர் வந்து நின்னாரு இவருக்கு. அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்திரா காந்தி வந்து பிரதம மந்திரியா பொறுப்பேற்ற அந்த சமயத்தில் எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தினார்கள். இந்த எமர்ஜென்சி பீரியட் வந்த பிறகு இவரு ரொம்ப அந்த உருப்படாத கம்பெனியை கூட உருப்பட வச்சுட்டாரு நமது ரத்தன் டாட்டா. ஆனா அவங்க அந்த எமர்ஜென்சி பீரியட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தொழிற்சாலை எல்லாமே வந்து நாசமாகிடுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல. எல்லா பிசினஸுமே ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பிசினஸ் எல்லாமே. பிறகு இந்த கிழிந்த உடை மகாராணி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல. அந்த கிழிந்த உடை மகாராணி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. மகாராணி மில் என்று அழைக்கப்படும். அதையும் வந்து அவங்க செல்லமா மகாராணி மில் அப்படின்னு அழைப்பாங்க. அது வந்து ஒரு நெசவு தான். அதுவும் ஒரு நெசவு தான். அத வந்து ஜாம்ஷெட்ஜி வந்து முதலில் உருவாக்குன ஒரு நெசவாலயம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஜாம்ஷெட்ஜி உருவாக்குன ஒரு நெசவாலயம் அது. இது வந்து சுதந்திரத்திற்கு முன்னால் நடந்தது. அப்போ இந்தியா, அதாவது இங்கிலாந்து ராணியை தான் இந்தியாவோட ராணியாகவும் அறிவித்தார்கள் அந்த நேரத்தில். அப்போ அதனால அவருக்கு வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கிழிந்த உடை மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை சூட்டினார்கள். அந்த நெசவுல பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய இயந்திரங்கள், அதாவது இதெல்லாம் வேலையே செய்யாது அப்படிங்கிற மாதிரியான இயந்திரங்கள், தரமான பொருள் இருக்காது, நலிவடைந்து போன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நஷ்டத்துலதான் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து அதையும் தூக்கி இவருடைய தலையில கட்டிட்டாங்க. இது எப்படி கொண்டு போறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு இயந்திரங்களை மாற்ற நினைத்தார் இவர். இயந்திரங்களை மாற்றினா இது வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, எல்லார்கிட்டயும் போய் ஆலோசனை வைக்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ சும்மா ஏதாச்சும் உளறிட்டு இருப்ப, அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த இயந்திரங்கள் எல்லாம் இப்ப கை வச்சா ரொம்ப செலவு இழுத்து விட்டுரும், பல லட்சக்கணக்குல செலவாகும், அதெல்லாம் வந்து இப்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழும நபர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனா இவருக்கு வந்து இதை மாத்தினா நல்லா தானே ஓடும் அப்படின்ற மாதிரி இவருடைய எண்ணம் இருந்தது. இப்படியே போய்விட்டு இருந்தது. பிறகு வந்து அந்த நெசவாலயத்தை வந்து இழுத்து மூடிட்டாங்க. சரி இது வந்து வேலைக்கு ஆகாது, இது வந்து வச்சு இது பண்றது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டாங்க. ஆனா அதை ஏன் ரொம்ப நாளா வச்சிருந்தாங்கன்னா ஒரு சென்டிமெண்ட், அதாவது இப்போ நம்ம வீட்லயே நம்மளுடைய தாத்தா பாட்டி உபயோகித்த பொருள்கள், கொள்ளு தாத்தா பாட்டி உபயோகித்த பொருள்கள் எல்லாம் நம்ம அதை வந்து பயன்படுத்த மாட்டோம். ஆனா ஒரு ஓரமா வந்து அவங்களுடைய ஞாபகார்த்தமா வைத்திருப்போம் இல்லையா. அதே மாதிரி வந்து இந்த கம்பெனிகளையும் வந்துட்டு பழைய காலத்துல இது பண்ண கம்பெனி அப்படின்னு ஒரு ஞாபகார்த்தமும் ஒரு சென்டிமெண்டா வைத்திருந்தார்கள். கடைசியில் அது வேலைக்கு ஆகவில்லை. அதையும் இழுத்து மூடிவிட்டார்கள். அந்த கம்பெனி இழுத்து மூடும் போது நமது டாட்டாக்கு வந்து ஒரு ஷேர் ஒண்ணு கிடைக்கும். அந்த ஷேர் என்ன செய்தார்னா, எல்லா மக்களுக்கும், அதாவது அந்த கம்பெனியில் வேலை செய்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் பிரித்து கொடுத்து விட்டார். இவங்க என்ன பாவம் பண்ணாங்க, இவங்க வந்து அது நல்லா போடணும்னு நினைச்சு அதுல நிறைய வேலை செஞ்சாங்க, நிறைய வந்து அதுக்கு எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுல வந்து திடீரென்று இழுத்து மூடி விட்டார்கள். அதுக்கு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அவருக்கு கொடுத்த பணத்தை அந்த தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. பிறகு ஜேஆர்டி டாட்டாவை பற்றி இப்ப காண போறோம். என்னன்னா, ஜேஆர்டி வந்து பிரான்ஸ்ல வந்து வளர்ந்தவர். பிரான்ஸ்லயே படிச்சு பிரான்ஸ்லயே வளர்ந்தாரு. இவர் வந்து முதல் உலக போர் சமயத்தில் இவருக்கு ஒரு ஆசை வந்தது. என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து விமானத்துல பறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து விட்டது.
அதற்கு இதன் எதிரொலியாக தான் 1932 விமான சேவையில் டாடா நிறுவனம் தடம் பதித்தது. 1938 குழும தலைவராக பொறுப்பேற்றார் ஜே.ஆர்.டி. டாடா. ரத்தன் டாடா வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த ஜே.ஆர்.டி. டாடா வந்து ரொம்ப பெரிய ஆளா இருந்தாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இவருக்கு கீழேதான் எல்லாமே இருந்துச்சு. தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள் அனைத்தும் இவருக்கு கீழேதான் இருந்துச்சு. இவரை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தார் ஜே.ஆர்.டி. டாடா. இவர் பதவியேற்ற போது வெளிநாட்டில் இருந்த பொருள்கள் தான் இங்கு விற்பனை செய்தார்கள் அந்த நேரத்துல. அப்போ இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அமல்படுத்தினார். என்னவென்றால், இந்தியாவிலேயே தயாரிச்சு இந்தியாவிலே வித்துருங்க. ஏன்னா அப்போ அந்த நேரத்துல வந்து அப்படி பண்ணும்போது நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நீங்க வந்து வெளிநாட்டுல தயாரிச்ச பொருளை இங்க கொண்டு வந்து வித்தா நமக்கு தான் நஷ்டத்துல போகும். நம்ம நாடு முன்னேற போறது கிடையாது. அதனால நீங்க இங்கே தயாரிச்சு வித்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கும் லாபமா இருக்கும். அதே சமயத்துல கம்மி விலைகள், குறிப்பாக வந்து ரொம்ப எப்படி சொல்றது, வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் நிறைய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அமல்படுத்துகிறார். பிறகு 1992 ஜே.ஆர்.டி. வந்து பாரத ரத்னா விருது பெற்றார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அமல்படுத்தினதற்காக. ஜே.ஆர்.டிக்கு கீழ் வந்து ஒரு 4 பேர் வந்து இருந்தாங்க. அதாவது ஜே.ஆர்.டி. வந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த பொறுப்புக்கு வந்து தகுதியாக 4 பேர் இருந்தார்கள். முதலில் இருப்பது ருஷி மோடி, பிறகு தர்பாரி சேட், அஜித், அப்புறம் சுமந்த். இவங்க 4 பேரும் இருந்தாங்க. அப்போ ஜே.ஆர்.டி. டாடா வந்து ஓய்வு பெற்ற பிறகு ருஷி மோடிக்கு தான் அவருடைய அந்த பொறுப்பு வந்து போகும் அடுத்து. ஆனா இந்த ருஷி மோடி அப்படிங்கிறவர் எப்படின்னா ரொம்ப ரொம்ப உழைப்பாளி தான், நல்லது செய்யறவர் தான். ஆனா ரொம்ப அகங்காரம் பிடிச்சவர். அதாவது தான் வைக்கிறதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும், வேற யார் எது சொன்னாலும் அவர் வந்து காதுலயே வாங்க மாட்டாரு. ஜே.ஆர்.டி. சொன்னா கூட அவர் காதுல வாங்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு அகங்காரம் பிடித்த ஒரு ஆள் அவரு. ஆஹ் பிறகு ரத்தன் டாட்டாவை வந்து இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேர்ல இந்த லிஸ்ட்லயே வந்து ரத்தன் டாட்டாவையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே.ஆர்.டி. டாடா நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நிறைய பரீட்சை வைத்து இவர் எப்படி செய்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்று பார்த்தார் அல்லவா. அதனால வந்து அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டது ரத்தன் டாட்டாவின் நடவடிக்கையா இருக்கட்டும், அல்லது அவர் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்றதாக இருக்கட்டும், ரொம்ப பிடித்து விட்டது. அதனால ரத்தன் டாட்டாவும் இந்த பொறுப்புக்கு வந்து ஒரு சிறிய நல்ல கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த 4 பேர்ல ரத்தன் டாட்டாவையும் சேர்த்து விட்டார். பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த ரத்தன் டாட்டா வந்து ரொம்ப சின்ன பையன். அப்போ அவருக்கு சிறு வயது. அங்க இருக்கிற மத்த எல்லாரும் வந்து ரொம்ப வயதானவங்க. அதனால இவர் ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற யாருமே அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன், இவ ஏதோ சொல்லிட்டு போறான், நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து எதிரொலியாகவே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து டாடா குழுமம் அனைத்தையும் ஒருங்கிணைத்தார். ரத்தன் டாடா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு டாடா குழுமம் அனைத்தையும் வந்து ஒருங்கிணைத்தார். அதே நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து காத்திருந்தது. என்னவென்றால், அவருடைய தாயார் சூனுவிற்கு புற்றுநோய் பாதித்தது. அதை கேட்ட உடனே அவர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு. அவருக்குன்னு இருக்கிறது ஒரு சில பேர் தான். ஒண்ணு அவங்க பாட்டி, பிறகு வந்து அவருடைய தாயார் சூனு. இவங்க 2 பேர் கூட தான் இவர் வந்து கான்டாக்ட்ல இருந்தாரு. இப்ப இவங்க அம்மாவுக்கும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கப்போ அவர் ரொம்ப மனம் வருந்தினார். பிறகு அவர்களை கூட்டு நியூயார்க்ல போய் வைத்து நான் மருத்துவம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நியூயார்க்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வைத்து மருத்துவம் பார்த்தார். அப்பொழுது தாயார் சூனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவங்க அப்பா, அதாவது நாவல் டாட்டாவை விட்டு பிரிந்து சென்ற பிறகு 2வது திருமணம் செய்து கொள்கிறார் தாயார் சூனு. இருந்தாலும் நான் ரத்தன் டாட்டா வந்து அவங்க கூடயே வந்துட்டு ஒரு கனெக்ஷன்லயே தான் இருந்துட்டு இருந்தாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை பார்த்து பேசுதல், இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் அவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கால் மாட்டுல உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து வந்து இந்த நாட்டை வந்து எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் யோசித்து கொண்டிருப்பார். அப்பொழுது டாடா பிளான் என்ற பெயர் சூடப்பட்ட ரத்தன் டாட்டாவின் வளர்ச்சி திட்டம் மெருகேற தொடங்கியது. இதற்கிடையில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ருஷி மோடி இருக்காரு இல்லையா, இவர் வந்து ரொம்ப அகங்காரம் பிடிச்ச ஆள் இல்ல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஜே.ஆர்.டி. டாட்டாவுக்கு பிறகு யார் வரலாம் அப்படின்னு பார்த்தா ருஷி மோடிக்கு தான் அதுக்கு தகுதியான ஒரு ஆள். ஆனா
இந்த ருசிமோடிக்கு அப்புறம் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து ஓய்வு பெற உள்ளார். அவர் ஓய்வு பெற உள்ளதுனால இவர் வந்து இந்த கம்பெனியை வந்து ஒழுங்கா நடத்தல அப்படின்னு சொல்லி இந்த ருசிமோடி தொலைக்காட்சியில் போய் பேட்டி அளித்திருக்கிறார், விமர்சித்து இருக்கிறார். இதை கேட்டவுடன் அவருக்கு வந்து என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதனால் வந்து இந்த ருசிமோடி இந்த மாதிரி நிறைய சூழ்ச்சிகள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயாட்டிக்கே பிடிக்கவில்லை. இவர் ஏன் இப்படி இருக்காரு, இவருக்கு எப்படி நம்ம பொறுப்பை கொடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பித்தார். பிறகு அங்க இருக்கிற மற்ற குழும நபர்களிடம் ஆலோசித்திருக்கிறார். அவர்கள் என்ன சொன்னார் என்றால், நீங்க யார வேணா போடுங்க, ஆனா வந்து இந்த ருசிமோடி மட்டும் இருக்கக்கூடாது இந்த தலைவர் பொறுப்புல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணத்தை முன்வைத்தார். அப்பொழுது ரத்தன் டாடா இருந்தா உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஜெயாட்டி டாடா கேட்கிறார். அதற்கு அங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் யார வேணா போடுங்க, ஆனா ருசிமோடி வரக்கூடாது அப்படி என்று சொல்கிறார். சரின்னு சொல்லி ரத்தன் டாட்டாவே வந்து இவர் அந்த பொறுப்புல வந்து இது பண்ணிட்டாரு. ரத்தன் டாட்டா தலைவராகி விட்டார், பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த ருசிமோடி வந்து சும்மா சும்மா இல்லாம போயிட்டு எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நீ யாரு என்ன சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிர் பிடித்த ஒரு பேச்சு, திமிர் பிடித்த ஒரு ஒரு செயல், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி இது வந்து நியாயமே கிடையாது, நியாயப்படி பார்த்தால் ஜெயாட்டிக்கு பிறகு நான் தான் அந்த பொறுப்பில் சிறந்தவன் என்று நான் நினைத்தேன். ஆனா வந்து இந்த மாதிரி ரத்தன் டாட்டா ஒரு சின்ன பையன், அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு இவருக்கு வந்து ஒரு எண்ணம். நிறைய சலசலப்புகள், நிறைய இடையூறுகள் வந்து விட்டது. அப்பொழுது ரத்தன் டாட்டா வந்து யோசித்து இருக்கும்போது, சரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை அமல்படுத்தலாம், என்னவென்றால் 75 வயதை தாண்டினால் இந்த பொறுப்பில், அதாவது இந்த குடும்ப நபர்களாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, அந்த தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. ருசிமொழிக்கு 75 வயது தொட்டு விட்டது. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் கொண்டு வராரு ரத்தன் டாட்டா. இப்ப ருசிமோடி வந்து வெளியேறிட்டார், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தா ஒரு நல்ல இது போயிட்டு இருந்துச்சு. நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சிருச்சு, நிறைய நல்ல விஷயங்கள் செய்தார் ரத்தன் டாட்டா, இப்படியே போயிட்டு இருந்தது. பிறகு திடீரென்று ஜேஆர்டி டாட்டாவிற்கு நெஞ்சுவலி வந்து விட்டது. நெஞ்சுவலி வந்தோடனே இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாங்க. மருத்துவமனையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் சிகிச்சையை மேற்கொள்கிறார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஜேஆர்டி டாட்டா வந்து 1993 நவம்பர் 29ஆம் தேதி அவர் மரணம் அடைந்தார். அவருடைய மரணத்தை வந்து ரத்தன் டாட்டா அவருக்கு தாங்கி கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவருடைய தந்தை இடத்தில், அதாவது எனக்கு எல்லாத்துக்கும் மேல எனக்கு அவர்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலிருந்து ரொம்ப வயதானவரை அவருக்கு வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள் கத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்கிறாரு. அதனால ஜேஆர்டி வந்து மரணம் அடைந்த பிறகு இவருக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுகிறார். அதிலிருந்து அவர் வந்து மீள்றதுக்கு ரொம்ப ரொம்ப நாளாச்சு. பிறகு ஜேஆர்டி மேல் ரத்தன் டாட்டா பாசமாக இருந்தார் அல்லவா, சோ அதனால அவருடைய இழப்பை இவரால் தாங்க முடியவில்லை. இதன் பிறகு நம்ம ஜேஆர்டிய வந்து முன்னுதாரணமா எடுத்து நாமளும் வந்து இந்த நாட்டை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், நாமளும் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது. அதனால் அனைத்து நிறுவனங்களையும் இவர் ஒருங்கிணைக்க ஆரம்பித்தார். எல்லா நிறுவனங்கள், அதாவது ஒரு 250 நிறுவனங்களாக இருந்தத ஒரு 80 நிறுவனங்களாக சேர்த்து விட்டார். ஏன்னா வந்து இப்போ கண்ணா பின்னான்னு தேவையில்லாத நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய நிறுவனங்கள் இருந்துச்சு. அது வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி செலவும் அதிகம், நல்லாவும் இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து குறைச்சு சுருக்கி ஒரு இதுல கொண்டு வந்து விட்டார். பிறகு டாடா மோட்டார்ஸ் வந்து மிக சிறந்த ஒரு கம்பெனி என்றாலும் அவங்க வந்து பேசஞ்சர் கார் வந்து ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. இத வந்து இந்த கனவு திட்டத்தை நினைவாக்க அவர் எடுத்த முடிவுகள், விமர்சனங்கள், சலசலப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இவருக்கு வந்து ஒரு பேசஞ்சர் கார் உருவாக்கணும், அது வந்து ரூபாய் 1500 கோடி அதற்காக செலவு செய்து அவர் வந்து அதுக்காக 4 ஆண்டுகள் வந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டார். பிறகு 1995 அதற்கான முயற்சியை அவர் முன்வைத்தார். இந்த பேசஞ்சர் கார் வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இவர் வந்து யோசித்து வைத்திருந்தார். என்னவென்றால், சின்னதாக அழகாக இருக்க வேண்டும், குறைந்த பெட்ரோல், அதிக தூரம் செல்ல வேண்டும்,
இந்திய சாலையில், அதாவது அலுங்கல் குலுங்கல் இல்லாம நம்ம ஊர் ரோட்ல ஓட்டுற மாதிரி இருக்கணும். பிறகு நடுத்தர குடும்பம் வந்து அது வந்து வாங்கணும். அவங்க கிட்ட காசு இருக்காது. நடுத்தர குடும்பம் வந்து காசு கம்மியா தானே வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அதை அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு முடிவெடுத்து அதே மாதிரி ஒரு காரை வந்து உருவாக்கினார்கள். இததான் வந்து டாடா இண்டிகா அப்படின்னு சொல்றோம். முதலில் வந்த பேசஞ்சர் கார், அதாவது நம்ம டாடா குழுமம் வந்து உருவாக்கின முதல் பேசஞ்சர் காரு. இது வந்து 1998 டிசம்பர் 30 சந்தையில் வெளியானது. இது வந்த பிறகு இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ரொம்ப கம்மியாதான் வந்து இது வித்து போகும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அதை உருவாக்குன ஒரு வாரத்திலேயே லட்சக்கணக்க லட்சக்கணக்குல வந்து அவங்களுக்கு வந்து இந்த முன்பதிவு வந்துருச்சு. லட்சக்கணக்கு மக்கள் வந்து நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்து விட்டார்கள். இதை பார்த்த உடனே டாட்டாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. பரவாயில்லையே, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இது பண்ணோம், கடைசியில அது இவ்வளவு பேரை வந்து இது சந்தோஷமாக்கிருக்கு, ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதன் பிறகு உலகெங்கும் டாட்டா, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி சொல்றது, இவருடைய அந்த டாடா கம்பெனி பொருள்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. பிறகு வந்து வெளிநாடு கம்பெனி வந்து இந்தியாவிற்கு வந்தது. அதாவது வெளிநாட்டுல யார் வேணா எங்க வேணா போய் வியாபாரம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்போ. அப்படின்னு இருக்கும்போது அப்போ வெளிநாட்டு கம்பெனி இங்க இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் இருக்கிற கம்பெனி வந்து பாதிக்கும் அல்லவா. எப்படி சொல்றது, இந்த மாதிரி மத்த இதை விட நல்ல கம்பெனியாகவும் இருக்கலாம், அல்லது இதை விட தரம் குறைவற்ற கம்பெனியாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இது பாதிக்கும். அதனால வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மொத்த அந்த ஷேர் வாங்குவாங்கல்ல, அது வந்து அவங்களுடைய குடும்பத்து ஆள்களே வந்துட்டு பிரித்து எடுக்க சொல்லிவிட்டார். அதாவது கம்பெனியை தக்க வைக்க வெளிநாட்டு கம்பெனியை வாங்கி தன்னுடைய கம்பெனியோட சேர்த்து சந்தைப்படுத்துதல், இந்த மாதிரியான வேலையெல்லாம் ரத்தன் டாடா அவர்கள் செய்தார். அதனால் உலகெங்கும் டாட்டாவாக மாறியது. அவர் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே 26% ஷேர் வாங்க வைத்தார். பிறகு அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவருக்கு வந்து ஒரு லட்சியம், அதாவது இவர் என்னன்னா ரொம்ப மன உளைச்சலா இருக்கும்போது அவரிடம் இருக்கிற ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை எடுத்துக்கொண்டு இவர் சுத்த போயிடுவாரு. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவர் அதே மாதிரி ஒரு நாள் வந்து வெளியில இவருடைய கார் எடுத்துட்டு போறாரு. அப்போ சிக்னல்ல இருக்கும்போது ஒரு நடுத்தர குடும்பத்தை வந்து பாக்குறாரு. அந்த குடும்பம் வந்து இருசக்கர வாகனத்துல சென்று கொண்டிருந்தது. இருசக்கர வாகனத்தில் தந்தை, தாயார் மற்றும் 2 பிள்ளைகள் இருந்தது. இவருக்கு அதை பார்த்தவுடன் மனசே கேட்கல, என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி நெருக்கிக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசே சரியில்லை. இதை யோசித்து கொண்டிருக்கிறார். இவர் வீட்டுக்கு சென்று விட்டார், திருப்பி வீட்டுக்கு சென்று விட்டார். அங்கு சென்ற பின்புமே எப்படி வந்து இவங்க வந்து இத்தினோண்டு ஒரு சிறிய வண்டியில் எப்படி சென்றாங்க, 4 பேர் எப்படி கஷ்டப்பட்டு, பாவமா இருந்துச்சு. அந்த நிகழ்வு வந்து அவரை ரொம்ப பாதித்தது. அப்புறம் இவர் ஒரு விஷயம் யோசித்தார். என்னவென்றால், ஒரு கார் வந்து உருவாக்கணும். அந்த கார் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நடுத்தர மக்கள் வாங்குற மாதிரி இருக்கணும். ஆனா அவங்க விலை கம்மியா இருந்தா கூட, அதாவது ஒரு லட்சத்துல இருக்கணும் அந்த காரு. விலை கம்மியாக இருந்தால் கூட அதோடைய தரம் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசித்திருக்கிறார். இதுவே அவருடைய லட்சியமாக மாறியது. அதுதான் புத்தகத்தில் ஒரு லட்சியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியர். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை பற்றி இவருக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் வந்து குழும நபர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லட்சியம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு கார் ஒண்ணு உருவாக்கணும், 1 லட்சத்துல இருக்கணும். ஆனா இத வந்து இதோடைய தரம் வந்து எந்த வகையிலயும் வந்து கம்மி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்கிற அந்த குழும நபர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இவர் என்ன சொல்றாரு, 1 லட்சத்துல காருங்கிறாரு, ஆனா வந்து குவாலிட்டி இருக்கணுங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர்கள் யாருக்குமே எதுவுமே விளங்கவில்லை. அதை யாரும் ஒப்புக்கொள்ளவும் இல்லை. பிறகு திருப்பி மறுநாள் வந்து அதே விஷயத்தை இவர் பேசுகிறார் சபையில். அப்பொழுது வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு சிறிய டிசைன் ஒண்ணு கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு மகிழுந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு வந்து அது இல்ல, வேண்டாம், இப்படி இருக்கக்கூடாது, இதை விட நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னும் சில குறிப்புகளை சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பிறகு மறுநாள் வந்து ராப்பகலா உழைத்து அந்த தொழிலாளர்கள் வந்து ஒரு அழகான ஒரு காரை உருவாக்கினார்.
அதை கொண்டு போய் காட்டும் போது ரத்தன் டாட்டா வந்து ஒப்புக்கொண்டார். சரி, இந்த மாதிரிதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டார். அதுதான் வந்து நானோ கார் திட்டம் என்று அழைக்கிறார்கள். இந்த நானோ கார் திட்டம் வந்து உருவாக்கியவர் ரத்தன் டாடா ஐயா அவர்கள் தான். இது வந்து நடுத்தர மக்களுக்காகவே உருவாக்குன ஒரு திட்டம். அதாவது கம்மி விலையில், குறைந்த விலையில் இருக்கணும், அதே சமயத்தில் அதோடைய குவாலிட்டி வந்து, தரம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி உருவாக்கினார். பிறகு இது எல்லாம் முடிந்து விட்டது. இவர் வந்து நிறைய நாட்டுக்கு வந்து நல்லது செய்ய தொடங்கினார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நம்மளுடைய கொரோனா காலத்துல இருக்கட்டும், அல்லது மற்ற காலகட்டத்தில இருக்கட்டும், நம் நாட்டுக்கு வந்து ரொம்ப நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு. இப்படியே போய் கொண்டிருந்தது. இவருக்கு 75 வயது தொட்டு விட்டது. அதாவது அவர் ஒரு இது அமல்படுத்தினார் அல்லவா, 75 வயது தொட்டா அந்த பதவியில் இருந்து நீக்கம் என்று. இவருக்கும் 75 வயது ஆக போகிறது. இவருக்கு அடுத்தது யாரு வரது அப்படின்ற ஒரு யோசனை, இவருக்கு அப்புறம் ஒரு ஆளை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை மேற்கொண்டார். அப்பொழுது ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து, அவர் வந்து அந்த இவருக்கு அடுத்த 4 பேர் லிஸ்ட்ல இருப்பாங்க அல்லவா, அந்த லிஸ்ட்ல முதல் ஆளா இருக்கிறாரு. அந்த மனிதர் கிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ரொம்ப ஒரு பண மோசடி செய்யக்கூடிய ஒரு ஆள். அவரு ரொம்ப இந்த திருட்டு அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள். அப்போ இவரிடம் கொடுத்தால் நாடு வந்து எப்படி நல்லா இருக்கும், அவர்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆஹ் கடைசியில கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த புத்தகத்தின் முடிவில், நான் இன்னும் முடிவு செய்யவில்லை, யாரு எனக்கு அடுத்து வந்து இந்த பொறுப்பில் வைக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்யவில்லை என்று சொல்லி முடிக்கிறார். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இதற்கு அப்புறம் வந்து, அதாவது இப்போ கரண்டா அந்த டாடா இதுல இருக்கிறது வந்து ஒரு இந்தியர், ஒரு தமிழர், அதாவது நடராஜன் அப்படிங்கிற ஒரு தமிழர் வந்து அந்த டாடா குழுமத்தோட தலைவரா இருக்கிறார். ஒரு தமிழர் அந்த குழுமத்தில் தலைவராக இருக்கிறார் என்று பெருமிதம் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இலக்கியா. மிக அருமையான ஒரு திறனாய்வு. நிறைய தகவல்களை நீங்க சொல்லியிருக்கீங்க ரத்தன் டாடா ஐயாவை பற்றி, அவருடைய நிறுவனத்தை பற்றி. கிட்டத்தட்ட 14 தலைப்புகள். அந்த தலைப்புகளுடைய அறிமுகமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த தலைப்புகள் வந்து கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து ரொம்ப அதிகரிக்குது. உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு, அந்த ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது என்ன சொல்றது, மேடை மேலாண்மை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுடைய பேச்சு வந்து வெகுஜன ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு. உங்களுடைய புக் ரிவ்யூ வந்து உங்களை போன்ற இளம் தலைமுறையினருக்கு கண்டிப்பா ஒரு ஊக்குவிப்ப, அந்த வகையில மோட்டிவேட்டடா இருந்தது. கண்டிப்பா சார். அதே போல இந்த சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொன்னீங்க. ILO உடைய கான்ட்ரிபியூஷனு, அந்த டெக்ஸ்டைல் கம்பெனி மகாராணி டெக்ஸ்டைல்ஸ், அதை விட மிக முக்கியமாக ஒரு விஷயம் சுயசார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ், இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேல உங்களோட திறனாய்வு இருந்தது. ஒரு நேரம், ஒரு ப்ரெஷர்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டீங்களோ அப்படின்னு ஒரு சின்ன தேகம். சப்போஸ் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க அந்த தலைப்பை தொட முடிந்தால் நீங்க தொடரலாம். மனித நேயத்தை பத்தி, அதாவது ரத்தன் டாட்டாவுக்கும் மனித நேயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களால சொல்ல முடியும்னா தாராளமா சொல்லுங்க. ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியமா நாங்க நினைக்கிறோம் இந்த குழுவுல. அதை பத்தி ஏதாவது இருந்தா நீங்க தயவு செய்து சொல்லலாம். மற்றபடி கண்டிப்பா சார். சொல்லுங்க. ரத்தன் டாடா ஐயா அவர்கள் வந்து அவருடைய தொழில்துறையில மட்டும் வந்து ஒரு பெரிய சாதனையாளர் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய ஒரு சாதனையாளர். நிறைய சிறு வயதிலேயே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கஷ்டங்கள், நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு வளர்ந்தார். ரொம்ப ஒரு ஒரு நல்ல மனிதர் என்றே சொல்லலாம். அதாவது இளம் தலைமுறைக்கு நாங்க வந்து அவரை பார்த்து நிறைய விஷயம், அதாவது இந்த புத்தகத்தை படிக்கும் போதே எனக்கு வந்து அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவ்வளவு அழகாக இருந்துச்சு அவருடைய அந்த புத்தகம்ன்றது. நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கிறாரு, நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்கிறாரு. அவர் சாகும் நாள் வரை அவருடைய, அதாவது இப்ப கூட அவர் மரணம் அடைந்த பிறகு கூட அவரை பற்றி இன்னுமே பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவரு. அப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி திறனாய்வு
செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. முடிந்தால் நீங்களும் வந்து இந்த புத்தகத்தை படிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு புத்தகம் இது. ஆஹ் தேங்க்யூ. தேங்க்யூ. சார், சொக்கன் சார் லைன்ல இருக்காரு. நம்ம கேள்வி பதில்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கலந்துரையாடலுக்கு முன்னாடி சொக்கன் சார் அவர்களை ஒரு சில நிமிடங்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொக்கன் சார். வணக்கம் சார், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. ரத்தன் டாட்டா புத்தகம் நான் எழுதுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள்ல ஒன்று. ஏன்னா ஒரு ஒரு இப்போ நேற்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, உங்களுக்கு பிடிச்ச சுய முன்னேற்ற புத்தகங்கள் சிலதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்போ அவருக்கு நான் சொன்னது, புத்தகங்களை விட மனிதர்களுடைய வாழ்க்கை தான் மிகச்சிறந்த சுய முன்னேற்ற குறிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வந்து ரத்தன் டாட்டாவுடைய வாழ்க்கை எல்லா விதத்துலையுமே, அது வந்து தொழில் சார்ந்த வெற்றியாக மட்டும் இல்லாமல் மக்களை அரவணைத்து கொண்டு போவது, மனித நேயம் நீங்களே குறிப்பிட்டீங்க, எப்படி வாழ வேண்டும் என்பது, ஒரு பெரிய வெளிச்சமெல்லாம் போட்டுக்காம நான் இப்படி பண்ணுறேன், நான் ரொம்ப சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த விதமான ஒரு தோற்றத்தையும் உண்டாக்காம அவர் பாட்டுக்கு அமைதியாக அவரோட வேலையை பண்ணிட்டு போயிருக்காரு. இன்றைக்கு வந்து நம்ம அவரை பற்றி இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா இதெல்லாம் தானாக உண்டான ஹைப் தானே தவிர, சிலரை போல தன்னை பற்றின செய்திகளை தொடர்ந்து இதழ்கள்லாம் வர மாதிரி பண்ணுற அந்த மாதிரியான மனிதர் அவர் கிடையாது. அப்படி ஒரு எளிமையான, யாரும் பின்பற்றக்கூடிய, எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கை அவருடையது. அதனால் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் இது. அதை வந்து இலக்கியா அவர்கள் ரொம்ப சிறப்பாக தொகுத்து சொன்னார்கள். உண்மையில் அவர் தொடங்கின போது எனக்கு வந்து 40 நிமிஷத்தில் முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருந்தது. ஆனால் ரொம்ப கரெக்டாக எல்லாம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னாங்க. குறிப்பாக கங்கேஷ் அவர்களும் சொன்ன மாதிரி இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இந்த புத்தகத்தை படிப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இது எழுதப்பட்டு ஒரு 15-20 ஆண்டுகள் ஆன புத்தகம், முந்தின தலைமுறைக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த தலைமுறையிலையும் அது படிக்கிறதுக்கு அதே அளவான ஆர்வத்தை உண்டாக்குகிறது. அப்படின்னா அதுக்கு வந்து ரத்தன் டாட்டா அவர்களுடைய வாழ்க்கை முதல் காரணம். அதற்கு பிறகுதான் எழுத்து மற்ற எல்லாமே வருகிறதுன்னு நினைக்கிறேன். இதை ரொம்ப சுவையாக அறிமுகப்படுத்திய இலக்கியா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நன்றி சார். நன்றி ஐயா. நீங்க எங்க நிகழ்வுல கலந்து கொண்டது மிக சிறப்பு. எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அதே சமயத்துல வந்து இந்த காணொலியை காண்பவர்கள் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப 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 மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நம்ம கேள்வி பதில் உரையாடலுக்கு போயிடலாம். யாரெல்லாம் உரையாட விரும்புகிறீர்களோ அதை கையை உயர்த்தி விட்டு காத்திருக்கலாம். டாக்டர் அருண் பிரியா அவர்கள் கையை உயர்த்திருக்காங்க. மேடம், நீங்க பேசலாம் மேடம். அருண் பிரியா மேடம். ஐயா வணக்கம். என்னுடைய குரல் தெளிவா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க மேடம். பிழை பொறுத்தல்க ஐயா, நான் என்னால நேர்முகமா வர முடியல, சூழல் அப்படி. வந்து இலக்கியாவுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல விரும்புறேங்க ஐயா. இலக்கியா, உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுமா. தேங்க்யூ மேம். உன்னை போன்ற மாணவிகள்லாம் இன்னைக்கு இன்ஸ்டால பொழுதுபோக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஜூம் மீட்டிங்ல வந்து புத்தக விமர்சனம் செய்யறது அப்படிங்கிறது எனக்கு உங்கள் மீதான நம்பிக்கையும் மதிப்பையும் அதிகப்படுத்தி காட்டுது. வாழ்த்துக்கள், சிறப்பு. ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருக்கிறீங்க, மகிழ்ச்சி. நன்றி. அடுத்தது சொக்கன் ஐயா அவர்கள்ட்ட சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஐயா வணக்கம். மகிழ்ச்சிங்கய்யா, உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களுடைய நிறைய புத்தகங்கள் நாங்க வாங்கியிருக்கோங்கய்யா. நாங்க வந்து விரல் மொழியர் நூல் திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோங்கய்யா. விரல் மூலமாக மொழி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த குரூப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 5 திட்டங்களுக்குள்ள உங்களுடைய புத்தகங்கள், அதிகமான புத்தகங்கள் நாங்க வாங்கிட்டோம். எல்லாத்தையுமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அதை வாசிக்கவும் ஆரம்பிச்சிட்டோங்கய்யா. அதுல நான் வந்து முதல்ல விரும்பி படிச்ச புத்தகம் ரத்தன் டாட்டா இந்த புத்தகம் தான். சோ நீங்க வந்து ரொம்ப அருமையான மொழிநடையில இதை எழுதியிருந்தீங்க. அதுக்கே வந்து உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய உளப்பூர்வமான பாராட்ட சொல்லணும். ஏன்னு சொன்னா, இது வந்து நான் எப்படி சொல்றது, ஒரு நீர் ஆழமே இல்லாத ஒரு நதியில
நீர் பயமே இல்லாம நீராடுற மாதிரியான ஒரு சுகமான உணர்வு. வறட்சியான ஒரு சப்ஜெக்ட கூட எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகான அந்த மொழி நடை, சுவாரஸ்யமான நடையில நீங்க கொடுத்திருப்பீங்க. பொதுவா வரலாற்று புத்தகங்களை வாசிக்கும் போது தூக்கம் வந்துரும். அதை நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஆனா இது வந்து தூக்கத்தை துரத்து விட்டு நான் படித்த ஒரு புத்தகம். சிம்பிளா சொல்லணும்னா சிங்கிள் சிட்டிங்ல வாசிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப அருமையான புத்தகங்கய்யா. இந்த புத்தகம் தான் என்ன வந்து டாட்டாவை பத்தி இன்னும் அதிகமா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன துரத்தின ஒரு புத்தகம். இன்னைக்கு பங்குச்சந்தையில டாடா குழுவினுடைய வீழ்ச்சி அடையுது, எந்த அளவுக்கு விலை ஏறுகிறது, இதெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிச்சயமா நீங்க தான் ஒரு காரணம். சோ நீங்களும் இன்னொரு மனிதர் கூட, ஆனந்த் சீனிவாசன் ஐயா, பிரபல பொருளாதார ஆலோசகர், அவரும் நீங்களும் தான் காரணம். நிச்சயமா அதை என்னால மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. நன்றி. அப்புறம் இந்த குழுல இன்னொரு தகவல் கூட நான் பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு டாடா குழுமம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தொழிலின் அடையாளமா அவங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவங்க வந்து தொழில் முனைவோருக்கான அடையாளம் மட்டும் அல்ல. ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆய்வு என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அவங்க முன்னிறுத்துற ஆய்வு என்னன்னா, இடப்பெயர் ஆய்வை முன்னிறுத்துறாங்க. இந்த டாடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து அவங்க அந்த தொழில் முனைவோர் இடம்பெயர்ந்து புலப்பெயர்ந்து வந்த இந்த மனிதர்கள் அவங்களுடைய இடப்பெயரை தன்னுடைய குடும்ப பெயரா மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர்களுடைய புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து சிந்து மாகாணம் இங்க இருந்து இடம்பெயர்ந்து வந்த மனிதர்கள் அந்த ஊரினுடைய இடப்பெயர்களை நம்ம ஊர்ல வந்து வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரிதான் ஈரான்ல இருந்து வந்த பார்சிகள் தங்களுடைய இடப்பெயரை குடும்ப பெயராக மாற்றி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பதிவு செய்யறாங்க. இதை முன்னிறுத்தித்தான் இன்னைக்கு வரலாறே நமக்கு பதிவு செய்யப்படுது. சோ டாடா அப்படிங்கிற ஒரு குழுமம் வெறும் வரலாற்றை மட்டும் தொழிலை மட்டும் முன்னிறுத்தவில்லை, நம் பண்பாட்டையே முன்னிறுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நாம குழுல நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி அருண்பிரியா மேடம். சார் சொக்கன் சார், நீங்க ஏதாவது கருத்து பதிவு செய்யலாம். இவங்க அருண்பிரியா மேடம் வந்து தமிழ் ஆசிரியை. எங்கள் குழுவில இதற்கு முன்னாடி திறனாய்வு செய்திருக்கிறார்கள். தமிழ் ஆர்வலர். பல ரிவ்யூயர்ஸ், இந்த திறனாய்வாளர்களை இந்த குழுவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் அவங்களுடைய பங்கு முக்கியமான பங்கு. இந்த நிகழ்வு ஐஆர்சிடி முன்னாள் பயின்றோர் வாசகர் வட்டமும் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு இதனுடைய 162வது திறனாய்வு நிகழ்வு ரத்தன் டாடா வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக மேஜர் இளங்கோவன் சார் கையை உயர்த்திருக்கார். நீங்க பேசலாம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். செல்வி இலக்கியா அவர்கள் மிக அழகாக அந்த கால வரம்பிற்குள் அவர் கருத்தாய்வு செய்தது மிக பாராட்டுக்குரியது. நல்ல விஷயங்கள் நிறைய தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். ஒரு பட்டம் பறப்பதற்கு எப்படி எதிர்காற்று அவசியமோ அதே மாதிரி ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எதிர்ப்பு இருந்தால்தான் மிக விரைவாக சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி வெற்றி இலக்கை அடைய முடியும் என்பதற்கு ரத்தன் டாடா அவருடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாக நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்தும் வகையிலே அமைந்திருக்கிறது. இந்த அழகாக திறனாய்வு செய்த செல்வி அவர்களுக்கும் இலக்கியா அவர்களுக்கும் களம் அமைத்து கொடுத்த ஐஆர்டிடிஏ மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான நிகழ்வு, உபயோகம் உள்ள, உற்சாகம் ஊட்டக்கூடிய, ஊக்கம் ஊட்டக்கூடிய இந்த நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி இளங்கோவன் சார், உங்களுடைய ஆர்வம் கொடுக்கும் ஊக்கம் கொடுக்கும் பேச்சுக்கு நன்றி. உங்களோட தொடர்ந்து இடைவிடாத இந்த பார்ட்டிசிபேஷன், நம்மளோட ரெவ்யூ ப்ரோக்ராம்ல உங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப எங்களுக்கு முக்கியம். இந்த திறனாய்வு இந்த சேட்ல வந்து எங்களுடைய இந்த ரீடர்ஸ் போறதுடைய வாட்ஸ்அப் இணைப்பை பத்தியான ஒரு அந்த விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த குழுவுல யார் வேணாலும் இணைந்து கொள்ளலாம். தயவு செய்து அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வேறு யாராவது உரையாட விரும்பினால் தாராளமாக கையை உயர்த்தி விட்டு பேசலாம்.
ராம்குமார் சார் இருக்காங்க. இலக்கியா ராம்குமார் சார் பேசலாம். அப்புறம் இலக்கியா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தா அவங்கள தாராளமா கை உயர்த்திட்டு பேச சொல்லுங்க. வணக்கம் சார். ராம்குமார் சார் அனைவருக்கும் நீங்க பேசலாம் சார். ஓகே, பேசுங்க. பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு திறனாய் செஞ்ச பாப்பா ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணாங்க. ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு அப்படியே மலை மாதிரி கொட்டி தீர்த்துட்டாங்க. ரொம்ப கூர்ந்து கொஞ்சம் கவனம் செதறினா கூட மறுபடியும் மிஸ் ஆயிட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா பண்ணாங்க. அந்த பாப்பாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம நூலின் ஆசிரியர் பத்தி அவர்கிட்டையும் சொல்லணும். என்ன செய்யுதுன்னா, அவருடைய வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும். நான் அவர் ஒரே ஒரு புத்தகம் தான் படிச்சிருக்கேன். அது இன்னும் கம்ப்ளீட் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ ஒரு 10 நாளா படிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா, அவர் வரிகள் ரொம்ப 2 முறை 3 முறை படிக்கிற மாதிரி இருக்கும். படிக்கும் போதே கொஞ்சம் அவரே அந்த பாட்டுக்கு போய் ஆய்வு பண்ற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் படிக்கிற புத்தகத்தின் பேர் வந்து நெப்போலியன் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். அந்த புத்தகம் தலைப்பு அந்த ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தோன்னே வேண்டாம். ஆக்சுவலா இவர் யாருன்னு தெரியாது எனக்கு. ஆனால் இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. பட் நான் சும்மா புக் ஸ்டோர் பார்க்கும்போது ஏன் சொக்கன் போட்டு ஒரு லைன் பார்த்தேன் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு. முதல் வரி, ஒரே ஒரு நெப்போலியனை பத்தி ஒரே ஒரு முறை நெப்போலியன் வாழ்க்கையை படிப்பது 1000 தன்னம்பிக்கை புத்தகங்களை லட்சம் முறை படிப்பதற்கு சமம் அப்படின்னு. என்ன வித்தியாசமா இருக்கப்பா அப்படின்ட்டு அந்த புக்கை வாங்கினேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. உள்ள ஒரு 58 பக்கம் வரையும் படிச்சிருக்கேன். அதை படிக்கும் போது ஏன் அந்த வரிகள் நல்லான்னு சொல்றேன்னா, 2 லைன் படிக்க வாங்க. பிரான்ஸை பத்தி அந்த ஒரு டூலான் ஏரியா பத்தி சொல்லும்போது சொல்றாரு, பிரான்ஸ் தென்பகுதி கடற்கரை உலக படத்தில் ஒரு சின்ன மூக்கை போல் அழகாக வளைந்து இருக்கும் அப்படின்னு பாரு. அது நம்ம அப்படியே இவரே ஸ்பாட்டுக்கு போன மாதிரி. அப்புறம் சொல்ல ஐரோப்பாவில் வந்து ஐரோப்பாவின் சூப்பர் ஸ்டார் இங்கிலாந்து அப்படிம்பாரு. நம்ம அந்த வரிகளை படிக்கும் போது இன்னொரு படிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஆசிரியர் இப்ப இந்த காணொலியில பார்த்தது மூலியமா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அப்புறம் இந்த புத்தகத்தோட ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான். நான் வந்து இதை நியூஸ் பேப்பர் தான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நானோ காரு அந்த பாப்பாக்கும் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றேன். அது நானோ கார் தயாரிக்கும் போது அவர் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அப்பா 2 பசங்க இந்த 4 பேரும் போயிட்டு இருக்கும்போது சின்ன விபத்து நடந்ததாகவும், அந்த விபத்தை இவர் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு, இது மாதிரி ஏன் 2 பேர் தான் போகணும் வண்டியில, ஏன் 4 பேர் போறாங்க? அப்ப இவங்களுக்காக ஒரு ஃபேமிலி மேன் அந்த பைக் வந்து அப்ப 40,000 50,000 அந்த டைம்ல. அப்ப 50,000 நம்ம ஒரு 50,000க்குள்ள கார் ரெடி பண்ணலாமா ஆய்வு பண்ணும்போது 50,000 முடியாது, 1 லட்சத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி 1 லேக்ல பண்ணுவோம். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கார் பாத்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் அந்த டைம். நம்ம 1 லேக்ல பண்ணலாம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்கள் வந்து பயன்படுத்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆய்வு பண்ணதாகவும், ஆனா இந்திய மக்கள்கிட்ட வந்து அந்த காரோட அமைப்பு அது ஒரு அலட்சியமா ஒரு கேவலமா இதுதான் காரம் அப்படின்னு நினைச்சு டாட்டா இது வந்து டாட்டாவே அசிங்கப்படுத்திட்டாங்க, டாட்டாவோட லட்சியத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதை இந்திய மக்கள் செஞ்சு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. இதனால பாதிப்பு வந்து டாட்டா கிடையாது, இந்திய மக்களுக்கு தான் பாதிப்புன்னு ஒரு கட்டுரையில படித்தேன். இந்த புத்தகத்துல ஐயா என்ன பண்ணி விடுறாருன்னா சிக்னல்ல பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் இந்த 2ல எது உண்மை, சிக்னல்ல பார்த்ததா இல்ல விபத்துல சந்திச்சதான்னு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. மற்றபடி இந்த எப்பயுமே இந்த குழு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சாலும் சனிக்கிழமை எப்போ வரும் 7 மணி எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். எப்பயுமே புதிய செய்தியை புதிய அறிமுகப்படுத்துறது. எனக்கு இந்த குழு எப்படி வந்துச்சுன்னா, பணுவல் திரைன்னு ஒரு வாட்ஸ்அப் குழு. அது பணுவல் அந்த பணுவல்னா புத்தகம் தூய தமிழ்ல. அந்த வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு ஒரு 6-7 மாசமா தொடர்ந்து நான் பயணிக்கிறேன். அதெல்லாம் அனைவருக்கும் நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, புத்தக ஆசிரியர் சந்தித்ததுக்கு நன்றி. இந்த செகண்ட் இயர் பொண்ணு பாப்பா வேணும் இலக்கியா நன்றி. செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணுலாம் ஆர்வம் வரணும். இந்த அனுப்பியா மேடம் சொன்ன மாதிரி இல்லை காலேஜ் படிக்கிற பொண்ணுலாம் யூடியூப் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு படிக்கிற வயசுல இந்த பொண்ணு புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகத்தை படிச்சதை உள் வாங்கிட்டு அதை நீங்க சொல்றது இது பெரிய விஷயமா. அது வாழ்த்துக்கள்மா. நன்றி சார். சொக்கன் சார் உங்களுடைய பதிவு ராம்குமார் அவர்களுக்கு ஏதாவது பதிவு இருந்தா நீங்க சொல்லலாம் சார். இலக்கியா அதாவது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் வந்து புத்தகத்தில் இருக்கிறது. நான் என்ன ஊகிக்கிறேன்னா, பொதுவாக நம்ம மக்களுக்கு வந்து ஒரு கதையில் ஒரு சின்ன பரபரப்பை கூட்டுறது வந்து பிடிக்கும். ஊடகங்களே சில நேரத்தில் அப்படி நடந்துருது. அப்படி யாராவது ஒருத்தர் அந்த விபத்தை அந்த இடத்துல சேர்த்துருப்பாங்க. விபத்துன்னா இன்னும் கொஞ்சம் நாடகத்தனமாக இருக்கு இல்லையா? ஒரு ட்ராமாட்டிக்காக அந்த விபத்தை பார்த்து ஒரு எண்ணம் பிறந்தது அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு ஊக்கத்தை கொடுக்குங்கிறதுனால யாராவது சேர்த்துருக்க கூடும்னு நினைக்கிறேன். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து அவர் எதேச்சியா பார்த்துருக்காரு. 4 பேர் இது நம்ம கூட பார்க்குறோம் இல்லையா? இப்போ கூட பார்க்குறோம் 4 பேர் ஒரே வண்டியில் உட்காந்துட்டு போகிறத.
பாதுகாப்பாக அவங்க வீட்டுக்கு போய் சேரணுமே அப்படிங்கிற ஒரு பதற்றம் நம்ம எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி அவருக்கு வந்த ஒரு பதற்றம் தான் அவர் கையில் ஒரு வாகன நிறுவனம் இருந்ததுனால அது ஒரு யோசனையாக உருப்பெற்றதுங்கிறது தான் யதார்த்தத்தில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா இன்னைக்கு இந்த டாடா நேனோ கார் வந்த புதுசுல சில முரண்பாடான கருத்துக்கள் வந்திருந்தாலும் பின்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சிறிய அளவிலான கார்கள் வருவதற்கு அந்த கார் ஒரு முன்னோடி என நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பாக அருமையான பதிவு. இந்த திறனாய்வு நிகழ்வு, இந்த 162வது பதிவு ஒரு சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சுக்கிட்டே இருக்கு சார். எப்படின்னா இந்த திறனாய்வுல வாசகர்கள் எழுத்தாளர்கள் இணைப்பு நடந்துருக்கு. உங்களுடைய வாசகர்கள் பலரும் எதேச்சையாக எங்களுடைய ரீடர்ஸ் போரம் திறனாய்வுல இருக்கிறாங்கிறது ஒரு சிறப்பு செய்தி. இதை நாங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திறனாய்வுல அந்த அளவுக்கு நாங்க பார்த்தது இல்லை. அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. இது ஐஆர்டிடி முன்னாள் பயின்றோர் வாசகர் வட்டம், அமெரிக்க தமிழ் ஊடகம், தமிழ் எங்கள் மூச்சினுடைய தொடர் புத்தக திறனாய்வு நிகழ்வு 162. அடுத்ததா இளமாறன் சார் கை வைத்திருக்கார். இளமாறன், நீங்க பேசுங்க. இளமாறன். நன்றி நன்றி ராகேஷனா. இலக்கியம் ரொம்ப அருமையா பண்ணீங்க. உங்களுடைய அந்த பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு அருமையான புத்தகத்தை எடுத்திருக்கீங்க. இந்த வயசுல நீங்க படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. ரத்தன் டாட்டா பத்தி பேசிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் அவரை பத்தி பேசலாம். காங்கேஷன் அவனுக்கு கேட்டிருந்தாங்க, அவரோட மனித நேயம் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒண்ணுன்னா, அவரு அந்த சமுதாயத்து மேல அவரு காமிச்ச அந்த அக்கறை, அந்த டாட்டா குழுமமே காமிச்ச ஒரு அக்கறையை நான் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த டாட்டா சன்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுமம் தான் எல்லா டாட்டா கம்பெனியுமே ஓன் பண்ணுது. அந்த டாட்டா சன்ஸோட 66% பங்குகள் டாட்டா ட்ரஸ்ட் தான் வச்சிருக்கு. அந்த டாட்டா ட்ரஸ்ட் வழியா தான் அவங்க இந்த எல்லா இந்த சமூக நலன் சார்ந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ₹1 டாட்டா சன்ஸ்க்கு ₹1 லாபமா போச்சுன்னா அதுல 66 பைசா நம்மளுடைய சமுதாயத்துக்கு தான் கொடுக்குறாங்க. அது ஒரு உதாரணமா சொல்லலாம். அவருடைய நண்பர்கள், அவருக்கு நெருங்கி பழகினவங்க, அவருடைய தொழிலாளர்கள் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கையும் அக்கறையும் நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்க்கலாம். இந்த தாஜ் ஹோட்டல் தாக்கப்பட்ட போது கூட அந்த தாஜ் ஹோட்டல்ல இறந்தவங்களுடைய ஃபேமிலியை கடைசி வரைக்கும் அவர் அந்த குழுமம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ஒரு உதாரணமா சொல்லலாம். அவர் இறந்தப்ப எழுதின உயிரில கூட அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க, கார் டிரைவர், அவருக்கு சமையல்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு ஷேர் மாதிரி ஏதோ ஒரு எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு. அது சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் மனித நேயத்துக்கு. டாட்டா குழுமத்துக்கும் மனித நேயத்தை அவங்க இந்த சமுதாயத்து மேல என்ன எவ்வளவு அக்கறையை காமிக்கிறாங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவர் தொழில் நடத்தினதோட நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பேடிஎம் ஸ்டார்ட் அப் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. லென்ஸ்கார்ட் சொல்லலாம், ஓலா எலக்ட்ரிக், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 50 அவர் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருந்தா கூட மற்ற ஸ்டார்ட் அப்ஸ்னு இளைஞர்கள் வரும்போது அவங்களுக்கும் வேணுங்கிற ஆதரவை கொடுத்துருக்காரு. இதுவும் ஒன்று சொல்லலாம் அவரை பத்தி. இன்னொன்னு அவர் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. அதுலதான் சந்திரா, நீங்க நடராஜன் சொன்னீங்க. நடராஜன் சந்திராவோட அப்பா பேரு என் சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என் சந்திரசேகரன். அவர் தான் இப்ப டாடா சன்ஸோட தலைவர். முதல்ல டாடா குழுமத்திலேருந்து வெளியில ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு ஆளுக்கு அந்த டாடா சன்ஸோட சேர்மன் போஸ்ட் போனது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டாட்டால இருந்து மிஸ்ட்ரிக்கு போச்சு. மிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஷேர்ஸ் இருந்தது. மிஸ்ட்ரியில டாடா சன்ஸ்ல ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க. டாட்டா அந்த நோயல் டாட்டாவும் மிஸ்ட்ரி ஃபேமிலிக்கும் ஒரு திருமண உறவு கூட இருந்தது அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அது வழியா அது போச்சு. இது எதுவுமே இல்லாம திறமையை மட்டும் அடிப்படையா வச்சு ஒருத்தருக்கு ஒரு தலைவர் பதவி போச்சுன்னா தான் இந்த என் சந்திரா. டிசிஎஸ்ல அவர் இருந்தாரு. டிசிஎஸ்ல திறமையை பார்த்துட்டு அதை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த போர்டு சேர்மன் ஆக்குனாரு ரத்தன் டாட்டா. அதுவும் ரத்தன் டாட்டாவுடைய முடிவு தான். இந்த மாதிரி திறமைக்கும் முழு மரியாதை கொடுத்திருக்காரு. மனித நேயத்துக்கு நம்ம சொல்லவே வேணாம், எவ்வளவு உதாரணங்களை சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு தலைவரை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு. ரொம்ப நிறைவா இருக்கு இந்த நிகழ்வு. ரொம்ப நன்றி இலக்கியா, நீங்க கொண்டு வந்தது. இன்னொன்னு அந்த நேனோ காருக்கு பத்தி பேசினாங்க. நேனோ கார் நானும் அவரோட இன்டர்வியூல கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது போகும்போது பார்த்ததுதான். ஆக்சிடென்ட் எதுவும் நடந்த மாதிரி நானும் கேள்விப்படல. அவர் ஒரு நாள் கார்ல போகும்போது மும்பைலயோ பூனேலயோ எங்கேயோ ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு சின்ன பைக்ல போயிருக்காங்க. அது அப்பதான் எனக்கு அந்த ஐடியா வந்ததுன்னு அவர் இன்டர்வியூ நான் கேட்டேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. அது சும்மா பகிர்ந்துக்கணும் தான். நானும் டாட்டா குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அது எனக்கு ஒரு கூடுதல் பெருமை. நாங்க எங்க சேல்ஸ் என்ன மார்க்கெட்டிங் போனாலும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே டாட்டா பத்தி தான் ஒரு ஸ்லைட் இருக்கும். அதுல ஒரு அடுத்த ஸ்லைட்ல இந்த டாடா ட்ரஸ்ட் பத்தி சொல்லுவோம் எப்பவுமே. எங்களுக்கு வர $1 ப்ராஃபிட்ல 66 சென்ட்
சொசைட்டிக்கு தான் போகுது அப்படிங்கறத சொல்லிட்டு தான் நாங்க அடுத்த ஸ்லைடுக்கே போவோம். ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ஈவெண்ட்ல நான் இன்னைக்கு கலந்துக்கிட்டது. ரத்தன் டாடா ஒரு தடவை சிறுசியில நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளா ரத்தன் டாடா வரும்போது எங்களோட கஸ்டமர்ஸோ இல்லை மற்ற மேனேஜர்ஸ் வரும்போதும் பார்த்துருக்கேன். அவங்களாம் எந்த அளவுக்கு பந்தா பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் ரத்தன் டாட்டாவே நான் பார்த்துருக்கேன் பக்கத்துல நின்று. அவர் எவ்வளோ சிம்பிளிசிட்டா வந்தாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவர் ரத்தன் டாட்டா அவ்வளோ பக்கத்துல போய் பார்த்தோமாங்கிறது என்ன எனக்கு கனவா தான் இருக்கு. நன்றி நன்றி, ரொம்ப ஒரு அருமையான தருணம். நன்றி நன்றி காங்கேஷனா, நன்றி இலக்கியா, நன்றி சொப்பன் சார். இளம்பாரன் ரொம்ப நன்றி. இந்த புத்தகம் எழுதப்பட்ட பின்பு நடந்த பல சுவையான நிகழ்வுகளை நீங்க அழகா பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்க உங்களுடைய பேச்சிலேயே நீங்க டிசிஎஸ் அப்படின்றத சொல்லணும்னு நான் நினைச்சேன். நான் சொல்லலாம்னு நினைச்சேன், பட் அது சரியா இருக்குமாங்கிற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. நீங்களே அதை பதிவு செஞ்சுட்டீங்க. ஒரு ப்ரௌட் எம்ப்ளாயி ஆஃப் டாடா குரூப். டெஃபினட்டா அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இப்ப கூட சில நண்பர்கள் வந்து டாட்டால வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள்ல ஒரு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு கூடிய அந்த அந்த பாதுகாப்பு தன்மை அந்த நிறுவனத்துல பணிபுரிய எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சிறப்பு. இது 162வது புத்தக திறனாய்வு நிகழ்வு. ஐஆர்டிடி முன்னாள் பயின்றோர் வாசகர் வட்டமும் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழங்கள் மூச்சு இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திறனாய்வு. வேறு யாராவது பேசவோ உரையாடவோ விரும்பினால் கையை உயர்த்தி கொண்டு பேசலாம். அடுத்த திறனாய்வு பற்றிய ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்று நடக்க இருக்கக்கூடிய திறனாய்வு டைரி ஆஃப் அ யங் கேர்ள். எழுதியவர் அண்ணா பிராங்க் அவர்கள். இத நமக்கு திறனாய்வு செய்ய இருப்பவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், சுமித்ரா அப்படின்னு ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, செல்வி சுமித்ரா. இவர் வந்து ஐஆர்டிடி அலுமினி சுமதி அவர்களுடைய மகள். கண்டிப்பாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் எப்படி திறனாய்வு பண்றாங்கிறத நீங்க அனைவரும் கலந்து கொண்டு இந்த தகவலை அதே போல நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு, வேறு யாராவது உரையாட விரும்பினால் கையை உயர்த்தி விட்டு பேசலாம். வெங்காஸ் பேசலாம், நீங்க பேசலாம். வெங்கடேஷா, வெங்காஸ். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, மியூட்ல இருக்காரு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க வெங்காஸ். என்னால அன்மியூட் பண்ண முடியல. பண்ணவா? வெங்காஸ் சார் நீங்க அன்மியூட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டேன். அன்மியூட் ஆயிட்டேன். பேசுங்க சார். பேசுங்க. ஹலோ சார், நீங்க பேசுறது கேட்கல வெங்காஸ் சார். விட்டு விட்டு கேக்குது. நம்ம அடுத்து ராதா மேடம் உங்களுக்கு பேசலாம் சார். வெங்காஸ் சார், நீங்க உங்களோட ஆடியோ கேட்கல. ராதா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அதற்கு பின்னாடி வெங்காஸ். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த டாபிக் எடுத்ததுக்கு இலக்கியாவுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம சமகாலத்துல வாழ்ந்த ஒருத்தவங்களை பத்தி பேசுற போதுதான் கனெக்டிவிட்டி பண்ண முடியும். அந்த மாதிரி பாக்குற போது நான் மதிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் டாட்டா. அந்த டாபிக் சின்ன பொண்ணு நல்ல சரளமா எந்த தங்கு தடையின்றி சொன்னதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அந்த டாபிக் எடுத்ததுக்கே நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். இது மாதிரி நிறைய புக்ஸ் எடுத்து இந்த ரிவ்யூல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து என்னோட பர்சனலா டாட்டாவை வந்து மதிக்கிறதுக்கு காரணம், அவர் இந்த பாப்பா வந்து சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்தேன் ஒரு லைன் என்னோ, அவர் அனிமல் லவர். மும்பைல வந்து ஸ்டே டாக்ஸ்க்காகவும் பெட்ஸுக்காக ஒரு பெரிய 24x7 ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாரு. அது வந்து எப்படி அவருக்கு அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பணக்காரருக்கு ஒரு ஸ்டே டாக்ஸ் மேல உள்ள கரிசனம் இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி ஃபோரம் மூலமா நீங்க உங்களை மாதிரி உள்ளவங்க தெரியப்படுத்தினாதான்
அதை நான் ரொம்ப எதிர்பார்த்து இந்த கடைசி பிடிக்க உட்கார்ந்துருந்தேன், ஒரு லைனேனும் வருமா அப்படின்னு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க, அதை பாராட்டுறேன். காட் பிளஸ். நன்றி மேம். வெங்கா சார் திருப்பி பேசுறதுக்கு ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். வெங்கா சார் பேசுங்க. வெங்கா நீங்க பேசலாம். வணக்கம், கேக்குதுங்களா பேசுறது? இப்ப கேக்குது சார். இப்ப கேக்குது. ஓகே, சாரி கொஞ்சம் சொதப்பிடுச்சு முன்னாடி. எனிவே, சிறந்த முன்னேற்பாடு. அண்ட் இலக்கியா, யூ டிட் a fantastic job. நல்லா பண்ணீங்க, நல்லா பேசுனீங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, நம்ம வந்து இந்த ரத்தன் தாத்தாவை வந்து கொண்டாட தவறிட்டோமோ, இளைஞர்கள் கொண்டாட தவறிட்டாங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா அவர் செஞ்ச தொழில் சார்ந்தது மட்டும் இல்லாம சமூகம் இந்த சேவைகள் பல இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம நடிகர்களுக்கு கொடுக்கிற ஒரு முன்னேற்பாடு அவருக்கு கொடுக்காம கொண்டாட தவறிட்டோம், இந்த இளைஞர்கள் கொண்டாட தவறிட்டாங்கன்ற ஒரு கருத்தை நான் இங்க பதிய பண்ண விரும்புறேன். அண்ட் இலக்கியா, நைஸ் ஜாப், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, நல்ல ஸ்பீச், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. தேங்க்யூமா. அண்ட் ஐ திங்க் லோகேஷ் ஆல்சோ வாண்ட் டு ஜாயின். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு புத்தக திறனாய்வுல கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா கோவிட் டைமுக்கு அப்புறம் இப்பதான் கலந்துக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ டு இலக்கியா. தேங்க்ஸ் டு இலக்கியா. தேங்க்யூ. நன்றி சார். சார், சொக்கன் சார் எங்களுடைய குழுவை சேர்ந்தவர் ரவிக்குமார் சாட்ல வந்து ஒரு கொஸ்டின் போட்டிருக்காரு, உங்களுக்கு தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டாரா? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, எப்படி அவருடைய எழுத்தாளரா ஆன போது இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் பார்த்துட்டு கேட்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள கிளம்பிட்டாரு. பரவாயில்ல, சரி, ஓகே. வேறு யாராவது பேச விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக பேசலாம். கலிய பெருமாள் செந்தில் முருகன் சார் பேசலாம் சார். சார் வணக்கம் சார், நான் இலக்கியோட ஃபாதர். இது மாதிரி ஒரு ஃபோரம் கொடுத்ததுக்கு முதல்ல என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அவர் செஞ்ச சர்வீஸ்லாம் பத்தி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அவர் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு சார், அதை நான் நிறைய படிச்சிருக்கேன். ஈவன் கோவிட் டைமில் கூட தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக மோர் தென் 1500 crore மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு கேன்சருக்குனே ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டியூட் மும்பையில் இருக்குது. இது மாதிரி நிறைய சர்வீஸ் அவர் பண்ணியிருக்காரு சார். அதை விட ஒரு முக்கியமான நிகழ்வு, மனதை நிகழக்கூடிய நிகழ்வு வந்து 2020 அவருக்கு வந்து லைஃப் டைம் ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க மும்பையில். அப்போ அதை கொடுக்கறது வந்து டிசிஎஸ்னுடைய தலைவர் நாராயணமூர்த்தி தான் அவர் அந்த ப்ரைஸை கொடுக்குறாரு. அப்போது இவர் டாட்டா வந்து அதை ரிசீவ் பண்ண போகிறாரு. ஆனால் நாராயணமூர்த்தி சார் கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இது எல்லாரையும் மனசையும் நிகழ வச்ச ஒரு நிகழ்வு சார். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமனிதர். அவரை பற்றி இன்னைக்கு இந்த திறனாய்வு செஞ்சதுக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். உங்களோட மகளுடைய திறனாய்வு ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய குடும்பத்தினுடைய ஊக்கம் இல்லாம அவங்க இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததா குமரகுருபரன் கை வைத்திருக்காரு. ஒரு சின்ன தகவலை மட்டும் நான் பகிர்ந்துட்டு குமரகுருபரன் போயிருந்தேன். ஆக்சுவலா சுயசார்பை பத்தி ஒரு தகவல் சொன்னாங்க. ரத்தன் டாட்டா எப்படி வந்து சுயசார்புல வந்து ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனத்துல 4G சேவை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் பல கம்பெனிஸ் வந்து ஃபாரின் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இன்னைக்கு டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. பட் பிஎஸ்என்எல்ல இருக்கக்கூடிய 4G எக்யூப்மெண்ட் வந்து டாடா நிறுவனம், அதாவது டிசிஎஸ் நிறுவனத்துடைய அவங்களுடைய எக்யூப்மெண்ட் தான் இன்னைக்கு 4G சர்வீஸ்ல இருக்கு. அதே போல தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை வந்து டாட்டாவை சேர்ந்த தேஜாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து எங்களுக்கு
பிஎஸ்என்எல்ல கொடுத்துருக்காங்க. இந்த சுயசார்பு அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல புதிதாக ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இந்த 4G சேவையை இன்னைக்கு சுயசார்பு முறையில பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் வழியாக கொடுத்துருக்காங்க. நான் ஷேர் பண்ணலாமா என்ன நினைச்சேன், பட் சுயசார்பு அப்படிங்கிற அடிப்படையில இந்த தகவலை சொல்லலாம்னு நினைச்சேன். குரு நீங்க பேசலாம் குரு. நன்றி கங்கேஷ். இலக்கிய அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கோவையா ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்க பிளான் பண்ண டைமுக்கு முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பெரிய சுயமுன்னேற்ற புத்தகம், அதாவது தனிநபர் வரலாறை பற்றி இது பண்ணமான்னு தெரியல புத்தகம். நீங்கள் சொக்கன்கிற ஒரு அருமையான ஆசிரியர் அறிமுகப்படுத்துறீங்க. அவருடைய புத்தகங்கள்லாம் தேடி படிக்க தூண்டிருக்கீங்க. ரத்தன் டாட்டா இப்போ சொன்னார்லே நம்ம சார் வெங்கா சார் கொண்டாட மறந்துட்டோமோன்னு அந்த உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கு. நம்மளும் நிறையா ரத்தன் டாட்டா பற்றி படிக்கணும்னு ஆசை தூண்டிருக்கீங்க. இலக்கியா ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் பங்கேற்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கூடயே இருந்து, அப்பா டாக்டர், மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர், அம்மா டீச்சர், அவங்க வந்து சேர்ந்து இருந்து அவங்க மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு உதாரணமான பெற்றோராக இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு ஏற்றபடி வளர்ந்து வர்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நம்ம இந்த புக்கு எழுதி 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு சார் சொன்னார். நீங்கள் ஏன் செகண்ட் ஹாஃப் ட்ரை பண்ணக்கூடாது? 20 வருஷம் நடந்த டாட்டாவுடைய விஷயங்களை நீங்கள் நிறையா புத்தகங்கள், நான் அவர்கிட்ட கேட்க நினச்சேன் இந்த கேள்வியை, சொக்கன் ஐயாட்ட. கிளம்பிட்டாங்க. அப்புறம் நீங்களே நிறையா பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் பிளாகாக கூட எழுதலாம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் எழுதும்போது நிறைய பேர் வாசிப்பாங்க அப்படின்னு தோணுது. கங்கேஷ், உங்களோட நண்பர்கள் யார் இருக்காங்களா, இல்லை அவங்க உறவினர் யார் இருக்காங்களா? கேட்டேன் நான். இலக்கியா யாராவது பேச விருப்பம் உள்ளவங்கள உடனே நீங்க தாராளமா பேசலாம். உங்களுடைய நண்பர்கள் ஒருத்தர் பதிவு கொடுத்திருக்காரு ஐபோன். இல்லம்மா, ஐபோன்ல இருந்து ஒருத்தர் மெசேஜ் கொடுத்திருக்காரு ஐபோன்ங்கிற பேர்ல. அவர் அனைவரும் லோகேஷ். ஹாய் இலக்கியா, உங்கள் ப்ரிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தேங்க்ஸ். இன்னும் நிறைய வாழ்த்துக்கள், நிறைய பண்ணுங்க. நன்றி. உங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த நிகழ்வுல கலந்து சொல்லுங்க. இன்னைக்கு இலக்கியா திறனாய்வுனால கலந்துருக்காங்க. வர எப்ப முடியுமோ உங்களுடைய நண்பர்களையும் தயவு செய்து கலந்து கொள்ள சொல்லுங்க. கண்டிப்பா. வேறு யாராவது? மேஜர் சார் கை வச்சிருக்காரு. மேஜர் சார் மறுபடியும் கை உயர்த்திருக்காரு. ஏதாவது அந்த ஒரு கூடுதல் ஒரு சிறிய தகவல், அது இந்த சிஎஸ்ஆர்னு சொல்றோம் இல்லையா, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அந்த கான்செப்ட் இந்தியாவில் முதல்ல பயணியரா முன்னோடியா இருந்து அத ஒரு பொது சபையில கொண்டாந்து இப்போ ஓகேவா? ஃபைன், தேங்க்யூ. அந்த சிஎஸ்ஆர் சொல்லக்கூடிய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்செப்ட் இந்தியாவில் முதல்ல ஒரு பரவலா சுத்தமா போயிடுச்சு. இல்ல கங்கேஷ், ஓகே சம்திங் ராங் சம்வேர், டசன்ட் மேட்டர், ஐ வில் ப்ரொசீட். அந்த கான்செப்டை ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணது டிஸ்கோன்னு சொல்லக்கூடிய டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலையும் நான் அந்த சந்தர்ப்பத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி. பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் அது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அவங்க தான் நினைக்கிறேன். பிரைவேட் இதில் பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் டாடா ஸ்டீல் மிக மிக மகிழ்ச்சியானது. குறிப்பா பெண்களுக்கு அதுலயும் இந்த மெட்டர்னிட்டி லீவ் பெய்டு சர்வீஸ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். காங்கேஷ்ல கொஞ்சம் அவருக்கு வந்து சிக்னல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டேன் குரு, ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, வேற யாராவது பேசணுமா இலக்கியா? வேற யாராவது பேச சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல நம்ம திறனாய்வு மிக சிறப்பா போயிட்டு இருந்தது. துளசியனா பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட். ஆனால் துளசியனா நம்ம இவர் இருக்காரு. துளசியனா பேசுனதுக்கு அப்புறம் நம்ம ரூபன் அவங்களும் அமெரிக்கன் தமிழ் மீடியா சார்பாக பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா துளசியன் பேசுனதுக்கு அப்புறம் அவர் பேசட்டும். ஏன்னா அவர் நிறைய நம்ம யூடியூப் சேனலே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலக்கியா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய இந்த ஸ்பீச் வந்து யூடியூப்ல வரும், அமெரிக்கன் மீடியாவோட யூடியூப்ல வரும். அது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்கணும், இதை கண்டிப்பா கேட்டு ஆர்வமா அவங்க பண்ணணும். ஆனால் துளசியனை பேசலாம். தேங்க்யூ. நன்றி கங்கேஷ், நன்றி இளமாறன்.
இன்னைக்கு ஒரு நல்ல சிறப்பான திறனாய்வு இலக்கியத்திலிருந்து ரொம்ப சரளமா ரொம்ப நேச்சுரலா பேசினாங்க. நிறைய தகவல்களை வந்து மனசுல வச்சுக்கிட்டு எதையும் பார்க்காம சொன்ன மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இப்போ வந்து ஊன்றி அதை படிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு தடவை நான் படிச்சா வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கம்பேர் பண்ணும்போது நிறைய தடவை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அதனோட வெளிப்பாடு இருந்தது. அதனோட பெர்ஃபெக்ஷன் நல்லா இருந்தது. இது நல்லா மேலும் மேலும் நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். முக்கியமா என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இது மாதிரியான திறனாய்வு வந்து நீங்களும் சரி, உங்க கல்லூரியை சார்ந்தவங்களும் சரி, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. இந்த நிகழ்வு வந்து எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 7 o'clock கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கு. திரும்ப நடந்துட்டு இருக்குது. இதுல கலந்துக்குங்க. இது என்னோட வேண்டுகோள். சொக்கனையா பத்தி நன்றி. சொக்கனையா பத்தி சொன்னோம்னா, அவரோட திருபாய் அம்பானி புக்கை நான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். அப்பயே வந்து ரொம்ப நல்லா எழுத்துன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவரோட புக்கு அவருதான் அப்படின்றது தெரியாம நிறைய புக் வாங்கி படிச்சிருக்கிறேன். எனக்கு முக்கியமா இந்த வாழ்க்கை வரலாறு பத்தி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பக்கமா அண்மையில படிச்சது வந்து என் கதை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர் எழுதுனது ரொம்ப அட்டகாசமா இருந்தது. அடுத்து ராஜேஷ்குமாரோட வாழ்க்கை வரலாறு அவரோட எழுதுனது. நிறைய சார்லி சாப்ளின் நிறைய பேருக்கு படிச்சிருக்கேன். ஈவன் கார்ல் மார்க்ஸ் அவரோட புக் வாங்கி கூட படிச்சிருக்கேன், அவரோட சுயசரிதை புக்கு. மாதிரி அந்த வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு தேடல் கொஞ்சம் இருக்கு, நிறைய படிக்கிறதா ஆகிட்டோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு ரத்தன் டாடா. கண்டிப்பா அந்த புக்கை வாங்கி படிப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ரத்தன் டாடா பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு நான் சொல்ல வந்த ஷேர் பண்ண ஒரே ஒரு கருத்து என்னன்னா, அந்த கம்பெனியில ஒர்க் பண்ண கார்பரேட் கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனதுனால கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க டாடா கம்பெனியில இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டாடா கம்பெனியில ஒர்க் பண்ணவங்களோட லாயல்ட்டி வந்து அதிகமா இருக்கும். ஒரு தடவை டாடா குரூப்ல ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்துட்டா கூட அவங்க திரும்ப டாடா காரோ டாடா வெஹிக்கிள் மட்டும்தான் வாங்குவாங்க. இது நான் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்ட பார்த்துருக்கிறேன். ஏன்னா திருப்பி டாடா கார் தான் வாங்குவாங்க இல்லையா, வேற காருக்கே போக மாட்டாங்க. அல்லது 2 வீலர் ஆகட்டும் எதாகட்டும் அந்த மாதிரி அவங்க செலவு பண்ற தொகை டாடா குரூப் போகணும் அப்படின்றதுல ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப சிறப்பா இருந்து, நிறைவா இருந்து, நெகிழ்வா இருந்தது. வாழ்த்துக்கள் இலக்கிய அந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நன்றி. நன்றி. ராம்குமார் நான் திருப்பி கைத்து வைக்கிறேன். ராம்குமார் சார். ராம்குமார் சார் நீங்க பேசலாம். மியூட்ல இருக்கீங்க. ராம்குமார் ராம்குமார் சார் நீங்க பேசலாம். நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க. இல்ல அவங்க மியூட்ல இருக்காரு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே. இப்போ அன்மியூட் ஆயிட்டாரு. பேசுங்க சார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இல்ல வாய்ஸ் கேட்கல தெளிவா. வாய்ஸ் தெளிவா கேட்கல. இந்த பயணம் பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வேணா சாட்ல வேணா போடுங்க சார். சாட்ல போடலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல இந்த திறனாய்வு அருமையாக கொண்டு போயிடுச்சு. இலக்கியா நீங்க ஏதாவது இறுதியாக ஏதாவது ஒரு சில ரூபன் சார் பேசணும். அதாவது ரூபன் சார் ரூபன் சார் நீங்க இருக்கீங்களா சார்? ரூபன் சார் வணக்கம் எல்லாருக்கும். உங்களுக்கு மாலை வணக்கம், எனக்கு காலை வணக்கம். 162வது புத்தக திருநாய்வு. நான் வழக்கமா சொல்றதான நிகழ்ச்சியை 162 வாரம் தொடர்ச்சியா நடத்துறது இலகுவான விடயமிக்க. அதுவும் மறைந்து கொண்டு போற சொற்கள்ல புத்தகம் மிக முக்கியமான அதை கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி நீங்கள் படித்ததை மற்றாக்களோட பகிர்ந்து ஒரு கூட்டு முயற்சி அது நடத்தி கொண்டு போறீர்கள். IRCTC அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பில் எங்கள் நன்றி கலந்த வணக்கங்களும் பாராட்டும். இலக்கியா ஒரு கல்லூரி மாணவியாக இருந்து, அதுவும் ஒரு கணிப்பொறி துறை மாணவியாக இருந்து
இந்த புத்தகத்தை உள்வாங்கி அதை வெளிக்கொண்டு வந்தது இன்னைக்கு பாராட்டு. எல்லாரும் கணிப்பொறித்துறையில போறார்கள், தொழில் அதிபர்கள் பற்றியோ இல்லாட்டி தொழில் முனைவர்கள் பற்றியோ இல்லாட்டி ஒரு நிறுவனங்கள் பற்றியோ வாசிப்பது குறைவு. அவர்கள் துறை சார்ந்த பார்வையாக தான் இருக்கும். அதை தவிர்த்து இந்த நூலை கொண்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதற்கு வழி சமைத்த உங்களோட பெற்றோர்களுக்கு எங்களை பாராட்டுது. ஏன்னா எல்லாத்துக்கும் அத்திவாரம் வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த அத்திவாரம் சரியா இருந்தா அந்த கட்டிடம் ஸ்ட்ராங்கா இனி வரும் காலங்கள் இருக்கு. அதுக்குரிய அத்திவாரத்தை உங்களோட பெற்றோர்கள் போட்டிருக்கார்கள். வாழ்த்துறதுக்கு வாய்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை, ஆனா வணங்குகிறோம் உங்களோட பெற்றோரை. இப்படியான ஒரு காலச்சக்கரத்துல நாங்களே எங்களையே மறந்து சுழன்று கொண்டு போற நேரத்துல பிரிண்ட் பண்ணின ஒரு புத்தகத்தை வாங்கி கையில கொடுத்து அதை வாசிக்க வச்சு அதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து மேடை அமைச்சு வச்சதுக்குரிய பாராட்டுகள் உங்களோட பெற்றோருக்கு தான் சேரும். நன்றி அனைவருக்கும். மீண்டும் இது எனக்கு ஒரு லக்கு கொடுத்த மாதிரி தான். இது 2வது வாரம் நான் பின்னால தொழில்நுட்பத்துக்கு வந்திருக்கேன். அடக்கமா செய்யறது கீழக்கா இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை, அதனால நான் வந்திருக்கேன். இனி வரும் வாரங்களும் எனக்கு 7 மணி நான் ஜாயின் பண்ணுவேன். நேர வித்தியாசம் எனக்கு காலை நேரம். ஸோ 7 மணி ஜாயின் பண்ணுவேன். ஆனா வாழ்த்துக்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கோம். இது 162. நான் இதை 1000வது எபிசோட் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். நன்றி சார். உங்களுடைய பேராதரவுக்கு நாங்க தான் நன்றி சொல்றோம். உங்களுடைய தொடர் ஆதரவு இல்லாம இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் இவ்வளவு சிறப்பாக, அதாவது நிகழ்வு சிறப்பாக எல்லாரையும் கவரும்படி இருப்பதற்கு உங்களுடைய ஆதரவும் உறுதுணையே எங்களுக்கு ரொம்ப ஊக்குவிப்பதாக இருக்கிறது. அதை நாங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். மிக்க 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 நன்றி. தொடர்ந்து உங்களை 2வது வாரமா நாங்க உங்களை அன்பு தொல்லை கொடுக்குறோம். நன்றி சார். கலந்து கொண்டு எங்களுக்கு மீண்டும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்று ஒரு அருமையான புத்தக திறனாய்வோடு உங்களோட இணைவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும், உரையாடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை IRCT முன்னாள் பயின்றோர் வாசகர் வட்டம், அமெரிக்க தமிழ் ஊடகம், தமிழ் எங்கள் மூச்சு இணைந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய திறனாய்வு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.